வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாண்டியாஸ். சோழர்கள் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம். பிற்காலத்தில் இம்பீரியல் சோழாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க எழுச்சி பெறும்போது அவங்க கூடயே எழுச்சி பெற்ற இன்னொரு டினாசிட்டி, இன்னொரு அரச குலம் தான் யார்? இந்த பாண்டியர்கள். இவங்களும் சங்க காலத்தில் நம்ம பார்த்துருப்போம். பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் இவங்கள பார்க்கும்போதே நம்ம பாண்டியர்களையும் பார்த்துருப்போம். களப்பிரர்களோட வருகையோட இவங்களும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, இவங்களோட ஆட்சி பவர் எல்லாமே ஒடுக்கப்பட்டிருக்கும். தென் 12th செஞ்சுரியில் என்ன செய்வாங்க, முதலாம் ஜடையவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிங்கோட தலைமையில் மறுபடியும் பாண்டியர்களோட எழுச்சி அப்படிங்கிறது இருக்கும். முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன், முதலாம் ஜடையவர்மன் சுந்தரபாண்டியன், முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன், இவங்க எல்லாருமே பிற்கால பாண்டியர்களில் இருந்த சிறந்த அரசர்கள். கோப்பெருஞ்செங்கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருக்கிறாரு. அவரோட வயலூர் கல்வெட்டுகள் என்ன பண்ணுது அப்படின்னா, பிற்கால பாண்டியர்களை பற்றி சொல்லுது. நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஓகேயா, கல்வெட்டுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்த கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. கோப்பெருஞ்செங்கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கன், கோப்பெருஞ்சிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருக்கிறாரு. அவரோட கல்வெட்டு எங்கே இருக்குது? வயலூர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. இந்த கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது, எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பிற்கால பாண்டியர்களை பற்றி சொல்லுது. Pandyas were one of the மூவேந்தர்ஸ் that ruled the southern part of India, though intermittently until the pre-modern times. விட்டு ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆட்சி தொடர்ச்சியாக இருந்திருக்காது. பட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை டிஃபீட் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு நோட்டபிள் டைம் வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களோட ஆட்சி அப்படிங்கிறது நீண்டிருக்கு. மூவேந்தர்கள் பாண்டியர்களும் இருப்பாங்க. சேர சோழ பாண்டியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதில் பாண்டியர்களும் அப்படிங்க இருக்காங்க. அசோகரோட இன்ஸ்கிரிப்ஷனில் சோழா, சேரா, பாண்டியா, சத்யபுத்ரா இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள். அவர் அசோகரோட ஆட்சிக்கு வெளியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருப்பார். சரியா, சுதந்திர அரசுகளாக தான் பாண்டியர்கள் இருந்திருக்கிறாங்க அசோகரோட டைம்லேயே. கொர்க்கை, a town historically associated with pearl fisheries. கொர்க்கை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு துறைமுக நகரம். அங்கே என்ன ஃபேமஸாக இருக்குன்னா, முத்து குளித்தல் நடக்குது. சரி, அது இப்போது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். தூத்துக்குடியில் தூத்துக்குடினாலே என்னது, அதை முத்து நகர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட அங்கே கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். இஸ் பிலீவ் டு ஹேவ் பீன் தி early capital and port. இந்த கொர்க்கை தான் இந்த பாண்டியர்களோட தலைநகரமாகவும் இருந்திருக்கு அண்ட் துறைமுகமாகவும் இருந்திருக்கு. they moved to மதுரை லேட்டர். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் என்ன செஞ்சுருக்காங்க, மதுரை சைடுக்கு போயிருக்காங்க. ஓகேயா, எடுப்புலேயே மதுரையை எந்த அரசர்களுமே ஒரு கேபிட்டலை ஃபிக்ஸடாக வச்சுக்கல. அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரியும் அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்துட்டு கேபிட்டலை மாற்றிட்டே தான் இருந்திருக்காங்க. கொர்க்கை இப்போ கேபிட்டலாக இருந்திருக்கு. லேட்டர் பீரியடில் மதுரை கேபிட்டலாக மாறிடுச்சு. Many early Tamil inscriptions of Pandyas have been found in Madurai and its surroundings. மதுரையை சுற்றியே பாண்டியர்களை பற்றின நிறைய தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள், பொறிப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யுதுன்னா நமக்கு நிறைய கிடைக்கிது. மதுரை இஸ் மென்ஷன்ட் ஆஸ் மத்திரை. மதுரை அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறஸ் தமிழ் கிளாசிக்ஸ் ரெஃபர் டு தி சிட்டி ஆஸ் கூடல். நம்மளோட இலக்கியங்கள்லாம் இந்த மதுரை சிட்டி என்னன்னு சொல்லுது அப்படின்னா கூடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. கூடல்னா ஒன்றும் இல்லை, கூடுகை. சரியா, அசம்பிளேஜ்னு என்ன அர்த்தம், ஒரு இடத்துல எல்லாம் ஒன்றா கூடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தெரியும் மதுரையை சங்கம் வளர்த்த மதுரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு. சங்கம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, புலவர்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாகி இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன், அதுதான் சங்கம். ஓகேயா, ஸோ இப்படி இந்த பிளேஸில் எல்லாரும் கூடுறனால மதுரை என்னன்னு சொல்கிறாங்க, கூடல் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடல் நகர் அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய இலக்கியங்களில் மதுரைக்கு குறிப்பு இருக்குது. In one of the recently discovered Tamil inscriptions from புலிமான் கொம்பை, புலிமான் கொம்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். A village in பாண்டியா டெரிட்டரி. ரீசெண்டாக புலிமான் கொம்பையில் ஒரு தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புலிமான் கொம்பை அப்படிங்கிற வில்லேஜ் பாண்டியர்களோட டெரிட்டரி, அவங்களோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் மூலமாக தான் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்பிரேட் பண்ண முடியும். அப்போ புலிமான் கொம்பை அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்கோ அது வரைக்கும் பாண்டியர்களோட ஆட்சி இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். கூடல் இஸ் மென்ஷன்ட் இன் பட்டினப்பாலை அண்ட் மதுரை காஞ்சி. கூடல் இஸ் மென்ஷன்ட் ஆஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் பாண்டியாஸ். பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி இந்த ரெண்டு நூல்லையும் கூடலை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கேபிட்டல் சிட்டி ஆஃப் பாண்டியாஸ், பாண்டியர்களோட தலைநகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இட் ஃபைன்ஸ் மென்ஷன் இன் 8 தொகை. இங்கிலீஷில் அதை 8 ஆந்தாலஜிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின குறிப்பு 8 தொகையிலையும் இருக்குது. இது ரொம்ப முக்கியம், ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் சரி, யூனிட் 8க்கும் சரி. ஓகேயா? ஏன்னா லிட்ரேச்சர்லேருந்து கொஷின் கேட்பாங்க இல்லையா, நம்ம வந்து லிட்ரேச்சர் அவ்வளோத்தையும் படிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஃபேக்ட்லாம் படிச்சுட்டாலே நமக்கு ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கலி மதுரை அண்ட் கூடல் ஹாவ் பீன் கன்கரண்ட்லி யூஸ்டு. மதுரைக்கு மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கூடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இடத்தோட பேருமே ஒரு பிளேஸை தான் குறிக்குது, அது மதுரை தான். The history of the Pandyas of the Sangam period, circa 3rd century BCE to 3rd century CE, has been reconstructed from various sources such as megalithic burials, inscriptions in Tamil Brahmi, and the Tamil poems of Sangam literature. பாண்டியர்களை பற்றின நிறைய குறிப்பு சங்க காலத்தை சேர்ந்தது எதில் தான் கிடைக்குன்னா, மெகாலித்திக் பரியல்ஸ், பெருங்கற்கால பண்பாட்டில் வந்து நிறைய பொறிப்புகள் இருக்கும் இல்லையா, அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. சங்கம் லிட்ரேச்சர் நமக்கு பெரிய புதையலே இதுதான், சரியா? இலக்கியம் அந்த காலத்தில் சங்கம் நடந்துட்டு இருந்த டைமில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த பர்டிகுலர் பீரியடில் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்கள்லையுமே மூவேந்தர்களை பற்றின குறிப்பு கண்டிப்பாக இருக்கும். அதில் பாண்டியர்களை பற்றியும் நமக்கு நிறைய தெரிய வருது. The Pandyas established their supremacy in South Tamil Nadu by the end of the 6th century CE. இவங்க எப்போ அகைன் எழுச்சிப்படுறாங்க அப்படின்னா 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் களப்பிரர்கள் இருக்கிறாங்க, கரெக்டா? அந்த களப்பிரர்களை தமிழ்நாட்டோட நார்த் சைடில் பல்லவர்களும் சவுத் சைடில் பாண்டியர்களும் விரட்டிட்டு அகைன் அவங்களோட ஆட்சி பகுதியை பிடிக்கிறாங்க, சரியா? அப்போ 6வது நூற்றாண்டில் என்ன செஞ்சுருக்காங்க, 6ஆம் நூற்றாண்டோட இறுதியில் கிட்டத்தட்ட எண்ட் முடிஞ்சிட்டு அந்த டைமில் தான் பாண்டியர்கள் வந்து மறுபடியும் எழுச்சி பெறுறாங்க. யாரை வீழ்த்திட்டு? களப்பிரர்களை வீழ்த்திட்டு. A few copper plates from the source of our definite knowledge of the Pandyas from the 7th to the 9th century. நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் இந்த 6ஆம் நூற்றாண்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 7லேருந்து 9 இந்த 3 நூற்றாண்டுகள் இருக்குது இல்லையா, இந்த காலகட்டத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சான்றுகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த பர்டிகுலர் டைமில் அவங்க பவர்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை, நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கல அப்படி தான் எடுத்துக்கணும். வேள்விக்குடி கிராண்ட் ஆஃப் நெடுஞ்சடையான் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமங். அதிலே சொல்லியிருக்காங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அப்போ நான் என்ன சொல்வேன், இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். வேள்விக்குடி செப்பேடுகள் அப்படின்னு கொடுத்துட்டு இது எந்த டினாசிட்டியோடது அப்படின்னு கேட்பாங்க. சேரர்களை சார்ந்ததா, சோழர்களை சார்ந்ததா, பாண்டியர்களை சார்ந்ததா அப்படின்னு கேட்பாங்க. வேள்விக்குடி செப்பேடுகள் வந்து பாண்டியர்களை பற்றி சொல்லக்கூடியது. இந்த செப்பேடில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு மன்னன் வந்து நிலதானம் வழங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து இருக்கும். அதிலே கொடுத்துருக்காங்க வேள்விக்குடி கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, கிராண்ட் தானமாக கொடுத்துருக்காங்க, சரியா? எந்த மன்னன் பற்றினது அப்படின்னா, நெடுஞ்சடையான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருக்காரு. நெடுஞ்சடையானோட இந்த இடத்துல அவரோட முழு பேர் என்ன அப்படின்னா ஜட்டில பராந்தக நெடுஞ்சடையான். பின்னாடி வரும், நம்ம பார்க்கலாம். அவரை வரகுணாவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அளித்த நிலக்குடை தான் என்ன, இந்த வேள்விக்குடி அப்படிங்கிற ஒரு பிளேஸ். இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாண்டியர்களை பொறுத்தவரை. காப்பர் பிளேட்ஸ் இன்ஃபார்ம் த எசன்ஸ் ஆஃப் ராயல் ஆர்டர்ஸ், genealogical list of the kings, their victory over the enemies, endowments and donations they made to the temples and the Brahmins. ஒவ்வொரு டினாசிட்டி பற்றி பார்க்கும்போதும் ஒரு சோர்ஸில் ஒவ்வொரு எவிடன்ஸும் எந்த வகையில் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. அந்த காப்பர் பிளேட்ஸில் என்ன இருக்கும், அரசர்கள் வந்து அறிவித்த ஆர்டர்ஸ் இருக்கும். அண்ட் எந்த கிங்குக்கு அப்புறம் எந்த கிங் வந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜீனியாலஜிக்கல் லிஸ்ட் இருக்கும். அண்ட் அவங்கள படையெடுத்து வந்த எனிமீஸ், அவங்கள விக்ட்ரி பண்ண கிங்கோட பேர், இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய சோர்ஸாக தான் எனது இந்த காப்பர் பிளேட்ஸ் அப்படிங்கிறது மெயினாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக காப்பர் பிளேட்ஸ் எதை பற்றி தான் பேசும் அப்படின்னா நிலதானங்களை பற்றி தான் பேசும். ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஆத்தர்ஸ் ஆஃப் ராக்கட் கேவ் டெம்பிள்ஸ், இரிகேஷன் டேங்க்ஸ் அண்ட் கேனல்ஸ். ஒரு பாறைகளில் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த பாறை கண்டிப்பாக எது பக்கத்தில் இருக்கும், ஒன்று கோயில், குளம், இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான இடத்து பக்கத்தில் இருக்கும், சரியா? அதில் என்ன எழுதியிருப்பாங்க, இந்த கோயிலை கட்டினது யார், இந்த குளத்தை கட்டினது யார், அதுக்கு யாராவது டொனேஷன் கொடுத்தாங்களா, இந்த கோயிலை வந்து ஏதாவது ஒரு வார் மெமோரியலாக கட்டியிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க ராக் இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.
Accounts of travelers such as Marco Polo, Vasef and Ibn Battuta are useful to know about political and socio-cultural developments of this period. நமக்கு தெரியும் இன்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், அவங்களோட புலவர்கள் எழுதின பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே அரசர்களை எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க, சரியா, மிகைப்படுத்தி புகழ்ந்து பாடியிருப்பாங்க. ஸோ உண்மையான நிலவரம் யார் மூலமாக நமக்கு தெரியும்? அந்த காலத்தில் அவங்களோட ஒரு பர்டிகுலர் கிங்கோட டைமில் வந்துட்டு போன ட்ராவலர்ஸ் மூலமாக, இல்லைனா வேறு ஏதாவது சோர்ஸ் மூலமாக தான் நமக்கு என்ன தெரியும்? உண்மையான நிலவரம் தெரியும். அப்படி பாண்டியர்களோட காலத்தில் மார்க்கோ போலோ, வாசப், இபின் பட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவலர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க பாண்டியன் கிங்டம்ஸை பற்றி, அவங்களோட அரசியல் சமூக நிலைமையெல்லாம் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்ம ஆக்சுவல் ஃபேக்டை தெரிஞ்சுக்கலாம். மதுரை தல வரலாறு, பாண்டிக்கோவை, மதுரை திருப்பணிமலை ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பாண்டியாஸ் ஆஃப் மதுரை ஆஃப் லேட்டர் பீரியட். பிற்காலத்தை சேர்ந்தவர்களை பற்றி, அதாவது இந்த பாண்டியர்களை பற்றியுமே கொஞ்சம் லேட்டர் டைமில் இருக்கக்கூடியவங்களை பற்றி இந்த நூல்கள் எல்லாமே என்ன செய்து சொல்லுது. Though pre-Pallavan literary works do not speak of Sangam as an academy, the term Sangam occurs in இறையனார் அகப்பொருள். சங்க இலக்கியம், சங்கம் அப்படிங்கிற வேர்ட்ஸை நம்ம தான் யூஸ் பண்ணுறோமே தவிர, அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் யாருமே என்ன செய்யலை அப்படின்னா சங்கம் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து யூஸ் பண்ணது கிடையாது, சரியா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்டர்பிரிட்டேஷன் தான். ஒவ்வொரு ஹிஸ்டாரியனை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். ஹிஸ்ட்ரி இந்த இடத்துல சங்கம் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணுற பீப்புள் கூட இருக்கிறாங்க. ஏன்னா இது மாயையாக இருக்கலாம். ஏன்னா முதல் தமிழ் சங்கத்தில் யார்? சிவபெருமான் இருந்திருக்கிறாரு, முருகன் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதான் சொல்கிறோம். இன்னொன்று, அந்த சங்கம் ஒரு சங்கம் நடக்குது அப்படின்னா அது வந்து என்ன ரொம்ப வருஷ கணக்கில், ஆயிரக்கணக்கான வருஷம் வரைக்கும் நீள்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபேண்டசியாக இருக்குது, இது நம்புகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறனால சங்கம் அப்படிங்கிற கருத்தை மறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல இந்த லைன் கொடுத்துருக்குறாங்க. ப்ரீ பல்லவன் லிட்ரரி ஒர்க்ஸ், அதாவது பல்லவர்களோட இலக்கியத்துக்கு முன்னாடி வரைக்கும் சங்கம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இருந்திருக்காது. ஆனால் இறையனார் அகப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. அது எப்போ எழுதுறாங்க அப்படின்னா 7th and 8th செஞ்சுரியில் எழுதுறாங்க. இந்த நூலில் தான் சங்கம் அப்படிங்கிற வேர்டு வந்து ஃபஸ்ட்டு இடம்பெறுது. இந்த சங்கம் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அகாடமி, ஒரு இன்ஸ்டிடியூஷன், சரியா, எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு இன்ஸ்டிடியூஷன். இதை வந்து லேட் மிடிவல் லிட்ரரி ஒர்க்ஸில் பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், இந்த மாதிரி நூல்கள்லாம் இந்த சங்கம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடாங்க. ஸோ நமக்கு அப்படி தான் தெரியும், இப்படி ஒரு அசோசியேஷன் ஏதோ இருந்திருக்குல்ல, அதுக்கு பேர் சங்கம். இந்த மாதிரி இறையனார் அகப்பொருளையும் பெரிய புராணத்துலேயும் அதுக்கான குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நூல்களை படித்து தான் என்ன செய்கிறாங்கன்னா ஹிஸ்ட்ரியை இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. சீத்தலை சாத்தனார், த ஆத்தர் ஆஃப் எபிக் மணிமேகலை, ஹெயில்டு ஃப்ரம் மதுரை. மணிமேகலை அப்படிங்கிறது ஒரு 50 காப்பியங்களில் ஒன்று. சிலப்பதிகாரம், மணிமேகலை ரெண்டும் இரட்டை காப்பியம் சொல்லுவோம் இல்லையா, அதை எழுதின ஆத்தரான சீத்தலை சாத்தனார் மதுரையை சேர்ந்தவர் தான். The territory of Pandyas is called பாண்டிய மண்டலம், தென் மண்டலம் அண்ட் பாண்டிநாடு. பாண்டியர்களோட ஆட்சி பகுதியை இந்த பெயர்களெல்லாம் சொல்கிறாங்க. which lay in the rocky hilly region and mountain ranges except the areas fed by the rivers வைகை and தாமிரபரணி. கரெக்டாக சவுத் தமிழ்நாடு, கரெக்டாக இந்த இடத்துல வைகையும் தாமிரபரணியும் பாயுது. இந்த 2 ஆறு பாயிற இடத்தை தாண்டி மீதி எல்லா இடமும் மவுண்டெயின் ரேஞ்சஸாக, ஹில்லி அண்ட் ராக்கி ரீஜனாக இருக்குது. ரிவர் வெள்ளார் running across Pudukottai region had been demarcated as the northern border of the Pandya country. வெள்ளாறு எங்கே ஓடுதோ அதுதான் என்னது, அந்த ஆறுக்கு கீழே என்ன இருக்குது, பாண்டியா கிங்டம், சரி. அப்போ இது வந்து நார்தர்ன் பவுண்டரி ஆஃப் பாண்டியா கண்ட்ரி. while Indian Ocean was its southern border, the Western Ghats remained the border of the west, while the Bay of Bengal formed the eastern border. அதோட எல்லைகளை வந்து என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க, பாண்டியர்களோட நாட்டோட எல்லைகள். பாண்டியா ரீவைவல், எப்படி அவங்க எழுச்சி பெறுறாங்க? The revival of the Pandyas seems to have taken place after the disappearance of the Calabras. கலப்பிரர்களை ஒடுக்கிட்டு தான் பல்லவர்களும் சரி பாண்டியர்களும் சரி ஒரே டைமில் எழுச்சி பெறுறாங்க. Once hill tribes, the Calabras had soon taken to a settled life, extending their patronage to Buddhist and Jainists. Kadungon, who recovered Pandya territory from Calabras. இவங்க என்ன பண்ணுறாங்க, கலப்பிரர்கள் புத்திசம்க்கும் ஜெயினிசம்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, மற்ற மதங்களை வந்து அவங்க ஆதரிக்கலை. கடுங்கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் தான் கலப்பிரர்களை ஒடுக்கிட்டு
அகைன் பாண்டியர்களோட ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டுறாரு. 2 காப்பர் பிளேட்ஸ் was succeeded by 2 others. இதுக்கப்புறம் இன்னும் 2 பாண்டிய மன்னர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. Of them Sendan possessed warlike qualities and his title Vanavan is suggestive of his conquest of Cheras. அதில் சேந்தன் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கிறாருன்னா வார்லைக் குவாலிட்டிஸ், சிறந்த போர் வீரனாக இருக்கிறாரு. அண்ட் அவரோட டைட்டில் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வானவனா. இது எதுக்கு அப்படின்னா சேரர்கள் மேலே அவர் படையெடுத்து போனதுக்கான ஒரு விக்ட்ரி டைட்டில் மாதிரி, சரியா? வானவன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை வந்து அவர் வச்சிருக்கிறாரு. யார் வச்சிருக்கிறா? சேந்தன் அப்படிங்கிற கிங். த நெக்ஸ்ட் ஒன் அரிகேசரி மாரவர்மன், an illustrious early Pandya, ascended the throne in 642 according to a Vaigai river bed inscription. இதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராரு, அவர் பேர் என்ன? அரிகேசரி மாரவர்மன். He was a contemporary of மகேந்திரவர்மன் 1, நரசிம்மவர்மன் 1. பல்லவர்களும் பாண்டியர்களும் ஒரே டைமில் தான் என்ன செய்கிறாங்க? எழுச்சி பெறுறாங்க. யாரை விரட்டிட்டு? களப்பிரர்களை விரட்டிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு கிங், ஒரு டினாசிட்டியை சேர்ந்த கிங் இன்னொரு டினாசிட்டியை சேர்ந்த கிங்க்கு கண்டெம்பரரியாக தான் இருந்திருப்பாங்க, அதாவது சம காலத்தவராக தான் இருந்திருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா அரிகேசரி மாரவர்மன் யாருடைய காலத்தவராம்? மகேந்திரவர்மன் 1 அண்ட் நரசிம்மவர்மன் 1. Inscriptions and copper plates praise his victory over his counterparts such as Chera, Chola, Pallava and Sinhalese. Arikesari is identified with Koon Pandian, the persecutor of Jains. இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? அவரோட எல்லா எனிமீஸுமே டெஃபீட் பண்ணியிருக்கிறாரு. சேரா, சோழா, பல்லவா, சிங்களர்கள் முதற்கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க? டெஃபீட் பண்ணியிருக்காங்க. யார்? அரிகேசரி மாரவர்மன். இவர் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கூன் பாண்டியன் அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு முக்கியமான ஃபேக்ட் வருது. கூன் பாண்டியன் என்று அழைக்கப்படும் பாண்டிய மன்னன் யார்? யார்? அரிகேசரி மாரவர்மன். எதுக்காக இந்த கூன் பாண்டியன் அப்படிங்கிற பேருனா, இவர் வந்து ஜெயின் பீப்புளை வந்து பர்சிக்யூட் பண்ணியிருக்கிறாரு, அதாவது கொலைன்னு வச்சுக்கோங்களேன், கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இவரை கூன் பாண்டியன் அப்படிங்கிற பேரால் அழைக்கப்படுகிறார். சைவேட் செயின்ட் திருஞான சம்பந்தர் கன்வெர்டட் அரிகேசரி ஃப்ரம் ஜெயினிசம் டு சைவிசம். அரிகேசரி வந்து ஆக்சுவலி ஜெயின மதத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. தென் திருஞான சம்பந்தர் இருக்கார் இல்லையா, நாயன்மார்களில் ஒருத்தர், இவர் தான் என்ன பண்ணுறாரு? அரிகேசரி மாரவர்மனை வந்து ஹிந்து சமயத்துக்கு, அதுவும் சைவத்துக்கு வந்து திரும்ப அழைக்கிறாங்க. திருஞான சம்பந்தரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அரிகேசரி அகைன் சைவத்துக்கு வந்து மதம் மாறுவாங்க. மாறிட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு? எல்லா ஜெயின்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஆஃப்டர் ஹிஸ் 2 successors, கோச்சடையான் ரணதீரா, மாரவர்மன் ராஜசிம்மா 1 கேம் ஜட்டில பராந்தகா நெடுஞ்சடையான். நம்ம பார்த்தோம் இல்லையா வேள்விக்குடி செப்பேடுகள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செப்பேடுகளுக்கான கிங் வந்து இவர் தான், ஜட்டில பராந்தகா நெடுஞ்சடையான். இவரை வரகுணா 1 அப்படின்னு சொல்லுவாங்க. The donor of the வேள்விக்குடி plates. He was also known as the greatest of his dynasty and successfully can handle the Pallavas and the Cheras. இவங்களோட டினாசிட்டியிலே கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிங்கை தான் சொல்கிறாங்க. He expanded the Pandya territory into தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இவர் தான் என்ன பண்ணுறாரு? டெரிட்டரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. He is also credited with building several Shiva and Vishnu temples. The next king, Srimara Srivallabha, invaded Ceylon and maintained his authority. இவருக்கு அப்புறம் வந்த கிங் யாரு? ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபா. இவர் என்ன பண்ணுறாரு? ஸ்ரீலங்கா வரைக்கும் போய் இன்வைட் பண்ணிட்டு அங்கே அவரோட ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டுறாரு. However, he was subsequently defeated by Pallava Nandivarman 3. He was followed by Varaguna 2. ஆனால் இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஒரு பல்லவ மன்னன் கிட்ட தோத்து போயிடுறாரு. யாரு? ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபா. எந்த பல்லவ மன்னன்? பல்லவ மன்னன் நந்திவர்மன் 3. இவர்கிட்ட வந்து தோத்து போயிடுறாரு. இவருக்கு அப்புறம் ஒரு கிங் வராரு. அவர் யார் அப்படின்னா வரகுணா 2, who was defeated by அபராஜித பல்லவா at ஸ்ரீபுரம்பியம். இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அபராஜித பல்லவன் என்ன செய்கிறாரு? தோற்கடிச்சிடுறாரு. எந்த இடத்துல வச்சு? ஸ்ரீபுரம்பியம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வச்சு. His successors பராந்தக வீரநாராயணா, ராஜசிம்மா 2 could not stand up to the rising Chola dynasty under பராந்தகா 1. இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா தாக்கு பிடிக்க முடியல. அதுக்கு அடுத்து வர கிங்ஸ் வந்து ஏபிளாக இல்லை. ஸோ சோழர்களோட எழுச்சி அதிகமாகிட்டு இருக்கும்போது பாண்டியர்களோட டாமினன்ஸ் வந்து என்னென்னா குறைய ஆரம்பிச்சிட்டே வருது. பராந்தகா 1 defeated the Pandya king ராஜசிம்மா 2 who fled the country in 920. பராந்தகன் என்ன பண்ணுறாரு? பராந்தக சோழன் ராஜசிம்மா 2 அப்படிங்கிற ஒரு பாண்டியா கிங்கை டெஃபீட் பண்ணிடுறாரு. தென் கண்ட்ரியை ஃப்ளட் பண்ணிடுறாங்க. இது மூலமாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டியர்களோட ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துடுது.
ஓகே. Impaling Jains. Though the number of Jain people who were persecuted is questionable, the incidence of persecution is not in doubt. எல்லா ஜெயின் பீப்புள் வந்து கொலை பண்ணப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து தெரியாது, ஆனால் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஃபேக்ட். இந்த இமேஜஸ்லாம் வேறு எங்கேருந்தும் எடுக்கலை, நம்ம ஸ்கூல் புக்லேயே தான் இருக்குது. இது வந்து ஹிஸ்ட்ரி, ஓகே, அதை வந்து மாற்ற முடியாது. இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹிஸ்ட்ரி படிக்கும் போது தெரிய வருது. ரைஸ் ஆஃப் பாண்டியாஸ் அகெயின். இப்போ ஒரு 9th செஞ்சுரியோட 10th செஞ்சுரியோட என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க வந்து கொஞ்சம் அடங்கிட்டாங்க, டாமினன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா சோழர்கள் வந்து எழுச்சி பெற ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அகெயின் ஒரு 200-300 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் ரைஸ் ஆகுறாங்க. In the wake of the vacuum in Chola state in the later quarter of 12th century, after the demise of Adi Rajendra, Chola viceroyalty became weak in the Pandya country. பாண்டியர்கள் என்ன பண்ணுறாங்க, சோழர்களுக்கு கீழே வர்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து வந்துருச்சு. ஏன்னா அவங்க டிஃபீட் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ கண்ட்ரோல் ஃபுல்லாக சோழர்கள்கிட்ட போயிட்டு அப்படிங்கிறனால சோழர்களுக்கு கீழே பாண்டியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு சோழர்களோட அரசாட்சியில் ஒரு வேக்யூம் வருது, ஒரு கேப் வருது, சரியா, ஒரு ஏபிள் ரூலர் வந்து இல்லை. அப்படிங்கும்போது இவங்களுக்கு கீழே இருந்த பாண்டியர்கள் என்ன செய்கிறாங்க, ஆகா இதுதான் டைமு, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவரை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் டெவலப்மெண்ட், Pandya chieftains tried to assert and rule independently. Sri Vallabha Pandian fought Rajaraja II and lost his son in the battle. Using this situation, the 5 Pandyas waged war against Kulothunga I. ஸ்ரீ வல்லப பாண்டியன் அப்படிங்கிற கிங் என்ன பண்ணுறாரு, ராஜராஜா 2 அப்படிங்கிற ஒரு சோழ மன்னனை எதிர்த்து போரிடுறாரு. போரில் அவரோட பையனும் செத்து போயிடுறாரு. ஸோ இதை வந்து ஒரு சிம்பத்தி அப்படிங்கிற ஒரு காரணமாக வச்சுட்டு கூட இருக்கிற எல்லா பாண்டியர்களும் என்ன செய்கிறாங்க, கூட்டு சேர்ந்து ஒன்றா போர் தொடுக்கிறாங்க. யார் அகேன்ஸ்டா, குலோத்துங்கா சோழன் 1 அப்படிங்கிற ஒரு கிங்கை எதிர்த்து. அண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா டிஃபீட் பண்ணிடுறாங்க. In 1190, Sadayavarman Sri Vallaban at the behest of Kulothunga I started ruling the Pandya territory. தென் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிறவர் குலோத்துங்க சோழன் 1க்கு அப்புறம் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு பாண்டிய கிங் தான். He was anointed in Madurai with sceptre and throne. To commemorate his coronation, he converted a peasant settlement Sundara Cholapuram as Sundara Chola Chadurvedi Mangalam, a tax exempted village of Brahmins. இது ஒரு விக்ட்ரி தானே, நம்ம வந்து ஒரு சின்ன பவராக இருந்தோம், சோழர்களை டெஃபீட் பண்ணிட்டு பெரிய பவராக வந்துட்டோம் இல்லையா. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு பெரிய விக்ட்ரி. இதை கமமரேட் பண்ணுற விதமாக அவர் என்ன பண்ணுறாரா, சுந்தர சோழபுரம் அப்படின்னு இருந்த ஒரு பெசன்ட் செட்டில்மெண்ட்டை சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம், அதாவது இது பெசன்ட் செட்டில்மெண்ட்டுன்னு எதுக்காக கொடுத்துருக்காங்க, இங்கே நார்மலாக இருக்கக்கூடிய விவசாயிகள் வாழக்கூடிய இடம். சதுர்வேதி மங்கலம்னா என்ன அர்த்தம், டேக்ஸ் ஃப்ரீ லேண்ட். அது பிராமணர்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா, கோயிலுக்கு பிராமணர்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஒரு டேக்ஸ் ஃப்ரீ லேண்டாக வந்து மாற்றுறாங்க. அண்ட் எக்ஸம்டட் வில்லேஜ் ஃபார் பிராமின்ஸ், அதை வந்து பிராமின்ஸ்க்கும் கொடுத்துட்றாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த போர் வெற்றியை நினைவு கூறும் விதமாக. ஆஃப்டர் த டிக்ளைன் ஆஃப் தி சோலாஸ், பாண்டியா கிங்டம் பிகேம் தி லீடிங் தமிழ் டினாசிட்டி இன் தி 13th century. அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததே சோழர்கள் தான். ஏன்னா அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு தான் என்ன செஞ்சாங்க, அமைதியாக இருந்திருந்தாங்க. இப்போ அவங்களோட பவரும் போயிடுச்சு அப்படின்னோனையும் 13th century வரும்போது இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பவராக மாறிட்டாங்க. மதுரை வாஸ் தியர் கேபிட்டல். இந்த டைமில் தான் மதுரை வந்து இவங்களோட கேபிட்டலாக இருக்குது. காயல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஒரு பிளேஸ். இது வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு போர்ட்டாக மாறிடுது, துறைமுக நகரமாக இருக்குது. காயல்பட்டினம் தூத்துக்குடியில் இருக்குது இல்லையா, அந்த பிளேஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு போர்ட்டாக மாறிடுது, துறைமுக நகரமாக மாறிடுது. காயல்பட்டினம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி முஸ்லீம்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க யாருன்னா வெளியிலேருந்து அரப் கண்ட்ரீஸ்லேருந்து, சென்ட்ரல் ஈஸ்டில், மிடில் ஈஸ்ட்டில் இருக்குது இல்லையா, அந்த பகுதியிலேருந்து இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்த வணிகர்கள். அவங்க மோஸ்ட்லி முஸ்லீம்ஸாக தானே இருப்பாங்க. அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த காயல் அப்படிங்கிற பிளேஸில் வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. கல்ச்சர் மிங்கிள் ஆகுது அப்படின்னா படையெடுப்புகள் அப்படின்னா ட்ரேடுக்கு தான் அதுக்கு அதிக காரணங்கள் இருக்கும், சரியா. ஸோ இப்படி இருக்கும்போது இங்கே முஸ்லிம்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. இன்னமும் கூட முஸ்லிம்ஸ் அதிகமாக இருக்காங்க. மார்க்கோ போலோ, த ஃபேமஸ் ட்ராவலர் ஃப்ரம் வெனிஸ், விசிட்டட் காயல் ட்வைஸ். மார்க்கோ போலோ பாண்டியர்களோட காலத்தில் வந்த ஒரு ட்ராவலர். இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னா வெனிஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு, காயலுக்கு 2 தடவை வந்திருக்கிறாரு. In 1288 and 1293. He tells us that this port town was full of ships from Arabia and China and bustling with business activities. அரேபியாவிலேருந்தும் சைனாவிலேருந்தும் கப்பல் வந்துகிட்டே இருக்கிறாமா, ரொம்ப ரொம்ப பிஸியான பிஸ்னஸ் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ போலோ சொல்கிறாரு.
மார்க்கோ போலோ அ வெனிஷியன். வெனிஸ் எங்கே இருக்குது? இட்டாலியில் இருக்குது. ஓகேயா. traveler who visited Pandya country lauded the king for fair administration and generous hospitality for foreign merchants. In his travel account, he also records the incidents of sati and polygamy practiced by kings. என்ன செஞ்சிருக்காரு? சத்தி அப்படிங்கிற ஒரு பழக்கம் சொசைட்டியில் இருந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறாரு. தென் பாலிகேமி வந்து கிங்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு ஆண் வந்து 2-3 மனைவியர் வச்சிருக்கிறது, அதுதான் என்ன பாலிகேமி. இங்கே கிங்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு அரசு 2-3 அரசிகள் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ராக்டிஸில் இருந்தது அப்படிங்கிறத மார்க்கோ போலோவோட அக்கௌண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வெனிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அங்கே நிறைய ரோட்ஸ் இருக்காது. அங்கே வந்து என்ன தண்ணி இருக்கும், அதில் போட்டில் போயிட்டே இருப்பாங்க. நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. பட் இது இயர்லி இவ்வளோ சென்டிமீட்டர் அப்படிங்கிற கணக்கில் உள்ளே போயிட்டே இருக்குது, அதாவது மூழ்கிட்டே இருக்குது வெனிஸ். ஓகே. சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இது லேட்டர் டைமில், எப்போ 13th century சோழர்களோட ஆட்சி கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் பாண்டியர்களோட ரைஸ். The illustrious ruler of the second Pandya kingdom was சடையவர்மன் இல்லைனா ஜட்டாவர்மன் சுந்தரபாண்டியன், who not only brought the entire Tamil Nadu under his rule but also exercised this authority up to Nellore in Andhra. இவர் என்ன பண்ணுறாரு? டெரிட்டரியை ரொம்ப வேகமாக அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன செய்கிறாரு? எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வராரு. ஆந்திரா வரைக்கும் போயிடுச்சு. சரியா? ஹோல் தமிழ்நாடும் பாண்டியர்களோட கண்ட்ரோலில் இருக்குது. நெல்லூர் ஆந்திராவும் என்ன செய்யுது? பாண்டியர்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அண்டர் ஹிஸ் ரெயின் த பாண்டியா ஸ்டேட் ரீச்ட் இட்ஸ் ஜெனித். புகழோட உச்சிக்கே போயாச்சு. கீப்பிங் தி ஹொய்சாலாஸ் இன் செக். ஹொய்சாலர்கள் ஆந்திரா வரைக்கும் போயாச்சு இல்லையா? ஸோ இந்த டைமில் அங்கே யார் இருக்கா? ஹொய்சாலர்கள் இருக்கிறாங்க, அவங்களையும் பிடிச்சாச்சு. அண்ட் மெனி ஆஃப் ஹிஸ் இன்ஸ்கிரிப்ஷன் ஹீ இஸ் இயாலஜைஸ்ட். இவரை பற்றி புகழ்ந்து பாடிட்டே இருக்கிறாங்க. சுந்தரபாண்டியன் கான்குவர்ட் த சேரா ரூலர் த சீஃப் ஆஃப் மலநாடு அண்ட் எக்ஸ்ட்ராக்டட் அ ட்ரிபியூட் ஃப்ரம் ஹிம். சேர மன்னரையும் தோற்கடிக்கிறாரு. The decline of the Chola state emboldened the Boja king of Malwa region, Veera Someshwara, to challenge Sundarapandiyan, who in a war at Kannanur defeated him. ஒரு டினாசிட்டியை தோற்கடிச்சிட்டாரு இல்லையா? சோழர்கள் அப்படிங்கிற டினாசிட்டியை தோற்கடிச்சிட்டாரு. ஸோ பக்கத்தில் மால்வா ரீஜனை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு போஜா கிங் என்ன பண்ணுறாரு? நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆளா, எங்கெல்லாம் ஃபைட் பண்ணி பாருங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரபாண்டியன் கிட்ட சொல்லவும், அவர் என்ன பண்ணிடுறாரு? கண்ணனூரில் அவர் போர் நடந்துட்டு இருக்கும்போது, போர் நடந்துட்டு இருக்கிற டைமில் தான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா இவங்களையும் டிஃபீட் பண்ணுறாரு. ஓகேயா? டிஃபீட் பண்ணிவிட்டு அவரோட டெரிட்டரியை வந்து என்ன செய்கிறாரு? பிளண்டர் பண்ணுறாரு. அதாவது அங்கே வரைக்கும் ஆட்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பொன் பொருளை எடுத்துகிட்டு வந்துடலாம். He put Sendamangalam under siege. After defeating the Kadava chief who ruled from Kadalur and wielded power in northern Tamil Nadu, Sundarapandiyan demanded tribute. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பகுதியை பிடிச்சிட்டு அங்கே அதை வந்து பாண்டிய டெரிட்டரியோட இணைக்கலை. ஏன்னா ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ அவங்கள வந்து பாண்டிய டெரிட்டரிக்கு நீ கீழே, நீ வந்து எனக்கு கப்பம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி, வரி செலுத்தணும், டேக்ஸ் பே பண்ணணும், ட்ரிபியூட் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு ஒவ்வொரு சின்ன சின்ன பிளேசஸாக இருக்கட்டும், பெரிய கிங்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே டெஃபிட் பண்ணிட்டே வராரு. He captured the western region and the area that lay between present day Arcot and Salem. வெஸ்டர்ன் பார்டரில் இந்த ஏரியா இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் ஆர்காட் அண்ட் சேலம்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வெஸ்டர்ன் பார்டராக இருக்குது. இந்த டெரிட்டரி என்ன செஞ்சாச்சு? டெஃபிட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் கில்லிங் த கிங் ஆஃப் காஞ்சிபுரம் இன் அ பேட்டில், பாண்டியாஸ் டுக் ஹிஸ் டெரிட்டரி. காஞ்சிபுரமும் அவங்களோட கைக்கு வந்தாச்சு. But by submitting to the Pandyas, the brother of the slain king got back Kanchipuram and agreed to pay tribute. ஆனால் ஒரு தம்பி என்ன பண்ணுறாரு? இல்லை வேண்டாம், நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்? வரி செலுத்துகிறோம், எங்களுக்கு வந்து ஆட்சி சுதந்திரம் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஆட்சி சுதந்திரம் கொடுக்குறாங்க, டேக்ஸ் பே பண்ணலான்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து அவங்களோட கண்ட்ரியை டெரிட்டரியில் அவங்க ரூல் பண்ணிக்கலாம், ஆனால் அவங்களோட சுசனிட்டி, அவங்களுக்கு மேலே ஒரு ஆதிக்கம் இருக்கும். அவங்க யார்? பாண்டியர்கள் அப்படிங்கிற மாதிரி. அலாங் வித் ஹிம் there were 2 or 3 core regions who ruled simultaneously, Vikrama Pandian and Veera Pandian. A record of Veera Pandian states that he took Elam, Kongu and Cholamandalam. இவங்களுக்கு அப்புறம் என்ன செய்ய? இவர் கூடையே along with him, இந்த சுந்தரபாண்டியன் கூடையே என்ன செய்கிறாங்க? கோர் ரீஜன் கிங் கூட இன்னும் 2-3 பேர் சேர்ந்து ஆட்சி பண்ணுறாங்க. அவங்க தான் யார்? விக்ரம பாண்டியன் அண்ட் வீரபாண்டியன். இதில் வீரபாண்டியன் என்ன பண்ணுறாரு? ஈழம், கொங்கு, சோழமண்டலம் இந்த பகுதிகள்லாம் என்ன செய்கிறாரு? பிடிக்கிறாரு. இந்த இடத்துல அவரை பற்றின ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. மாரவர்மன் குலசேகரன்.
ஆஃப்டர் சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரன் ரூல் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் அ பீரியட் ஆஃப் 40 இயர்ஸ். இதுக்கப்புறம் வந்த கிங்கும் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. 40 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்காரு. அப்படின்னா பாண்டியர்களோட புகழ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் டெரிட்டரி எக்ஸ்பான்ஷனும் சரி, வரியும் சரி, எக்கனாமியும் சரி, இன்னும் கொஞ்சம் ஃப்ளாரிஷாக இருக்கும். கிவிங் தி கண்ட்ரி பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, ரொம்ப வளமாக இருக்குது. He gave authentic records about the last phase of his reign. He ascended the throne in 1268, ruled till 1312. He had 2 sons, and in 1302, the accession of elder son Jatavarman Sundarapandiyan III as co-regent took place. Co-regent அப்படின்னா கிங்கு கூட இன்னொருத்தர் ஆட்சி பண்ணுவாங்க. சரியா, இவருக்கு வந்து 2 பசங்க இருக்கிறாங்க. மூத்த பையன் யார், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். அவர் என்ன பண்ணுறாராம், இவர் வந்து 1312 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் 1302லேயே அவரோட மூத்த பையனை வந்து துணை அரசர் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுட்டாரு, வச்சுட்டு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அப்பா இருக்கும்போதே பையன் ஆட்சி பண்ணுறது. இது நம்ம இதுக்கு முன்னாடி எங்கே கேள்விப்பட்டிருப்போம், சோழர்கள் பற்றி பார்க்கும்போது பார்த்தோமா, ராஜராஜ சோழன் இருக்கும்போதே ராஜேந்திர சோழன் வர்றது, அந்த மாதிரி. The king's appointment of Sundarapandiyan as a co-regent provoked the other son Veerapandiyan. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். மூத்த பையனை co-regent அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இளைய பையனான வீரபாண்டியனுக்கு காண்டாகுது. அண்ட் ஸோ ஹி கில்டு ஹிஸ் ஃபாதர் மாரவர்மன் குலசேகரன். ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாரு, கோவத்தில் அப்பாவையே கொலை பண்ணிடுறாரு. In the civil war that ensued, வீரபாண்டியன் won and became firmly established his kingdom. இந்த சண்டையில் வீரபாண்டியன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுறாரு, அவரோட கிங்டமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இதில் தோற்கடிக்கப்பட்ட இந்த சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறாரு, டெல்லிக்கு போயிட்டு அங்கே தஞ்சம் புகுறாரு. சரியா, அது என்னது, எலி வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்ச கதை மாதிரி தம்பி கூட சண்டை போட்டுட்டு எங்கே போயிட்டாரு, டெல்லிக்கு போயாச்சு. அலாவுதீன் கல்ஜிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. இந்த மாதிரி என் தம்பி என் அப்பாவை கொண்டுட்டு எனக்கு சேர வேண்டிய என்னோட ஆட்சி பகுதி எடுத்துட்டான், நீங்கள் வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீன் கல்ஜி கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. இதுதான் பெரிய பிரச்சனையே. மதுரை வரைக்கும் எப்படி இஸ்லாமியர்களோட ஆட்சி எப்படி வந்துச்சு, டெல்லியில் இருந்த சுல்தானேட் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இப்படி தான் வந்துச்சு. நம்மளே போய் தான் என்ன செஞ்சுருக்கோம், வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்ருக்கோம், வாங்க நாங்கள் வந்து யாருமே ரூல் பண்ணாமல் இருக்கோம், எங்களை வந்து ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திஸ் டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ப்ரொவைடட் அண்ட் ஓப்பனிங் ஃபார் தி இன்வேஷன் ஆஃப் மாலிக் கஃபூர். அவர் என்ன பண்ணிட்டாரு, மாலிக் கஃபூர் அனுப்பிட்டாரு. மாலிக் கஃபூர் வந்துட்டு இங்கே பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி தீர்த்துட்டு அந்த மதுரை என்ன செஞ்சாச்சு, சுல்தானியத்தோட இணைச்சாச்சு. Invasion of Malik Kafur. Malik Kafur arrived in Madurai in 1311. He found the city empty and Veerapandiya had already fled. இது தெரிஞ்சுட்டு தம்பி என்ன செஞ்சாச்சு, ஓடிட்டாரு. இந்த மாதிரி அண்ணன் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அரசிட்ட ஹெல்ப் கேட்க போயிருக்காரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பிடிச்சி வச்சு இந்த வீரபாண்டியன் போயிட்டாரு. In Amir Khusro's estimate, 512 elephants, 5,000 horses along with 500 mounds of jewels of diamonds, pearls, emeralds, rubies are said to have taken by Malik Kafur. இவ்வளவும் அவர் வந்து மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமீர் குஷ்ரோ அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரியன், பொயட், என்ன வேணால் சொல்லலாம், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு. The Madurai temple was desecrated and an enormous amount of wealth was looted. கோயில் அட்டாக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வெல்த் எல்லாத்தையும் லூட் பண்ணிட்டு போகிறாங்க. The wealth carried was later used in Delhi by Alauddin Khalji, who had taken over the throne. இந்த வெல்த் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, அலாவுதீன் கல்ஜி யூஸ் பண்ணிக்கிறாரு. To wean away the notables in the court to his side against other claimants. After Malik Kafur's invasion, the Pandya kingdom came to be divided among a number of the main rulers in the Pandya family. மாலிக் கஃபூரோட இன்வேஷனுக்கு அப்புறம் பாண்டிய கிங்டம் துண்டு துண்டா உடையுது. In Madurai, a Muslim state subordinate to the Delhi Sultan came to be established and continued until 1335. முஸ்லீம் ஆட்சியாளர்கள் இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக மதுரை மாறுது. when the Muslim governor of Madurai Jalaluddin Hasan Shah threw off his allegiance and declared himself independent. இதுக்கப்புறம் பின்னால் வரக்கூடிய டெல்லி சுல்தான் கிங்ஸ் வந்து வீக்காக இருந்திருப்பார். யார், நம்ம துக்ளக் மாதிரி இருந்திருப்பார் இல்லையா, முகமது பின் துக்ளக், அவங்கள மாதிரி வீக் ரூலர்ஸ் வரும்போது அதை சாதகமாக வச்சுட்டு இந்த முஸ்லீம் கவர்னர் என்ன பண்ணிக்கிறாரு, இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணிவிட்டு மதுரையை ஒரு செப்பரேட் தனி சுல்தானியட்டாக உருவாக்கிட்டார். ஸோ இந்த மதுரை சுல்தானியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாண்டியா கிங்ஸ் ப்ரிஃபர்ட் மதுரை ஆஸ் தி கேபிட்டல். மதுரை ஹாஸ் பின், இப்படி தான் பாண்டியர்களோட ஆட்சி என்ன செஞ்சுட்டுனா முடிவுக்கு வந்திருக்கும். சரியா, இவர் வந்து வேறு யாரையாவது 3வது மனுஷனை வந்து பஞ்சாயத்துக்கு கூப்பிடாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் பாண்டியரோட ஆட்சி போயிருக்கும். பட் அவர் அது பண்ணிட்டாரு.
இதோட பாண்டியர்களோட ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துடும். இதோட தமிழ்நாட்டில் எல்லாமே முடிஞ்சிடும். சரியா, மூவேந்தர்கள் அப்படிங்கிறவங்க இதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தான் இருப்பாங்க. தென் முகலாயர்கள் வருவாங்க, அப்புறம் யூரோப்பியன்ஸ் வருவாங்க, தென் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்ட்ரி இங்கே வந்துருச்சு. இப்படி தான் மூவேந்தர்களோட ஆட்சி இங்கே தமிழகத்தில் முடிவுக்கு வரும். மதுரை வந்து இவங்களோட கேபிட்டலாக இருக்குது. மதுரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கூடல், தமிழ் கெழுகடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. The kings are traditionally revered as கூடல் கோன். கோன் அப்படின்னா என்ன, அரசன் அர்த்தம். கோன் அப்படின்னா அரசன். கோமகன் அப்படின்னா என்ன அர்த்தம், அரச பெருமான் இல்லை அரச மகன் என்ன வேணும்னு சொல்கிறாங்க. சரியா, கோன் அப்படின்னா கிங்குன்னு அர்த்தம். கூடல் அப்படிங்கிற பிளேஸோட கிங், அதனால அவர் என்னன்னு சொல்கிறாரு, கிங்ஸை கூடல் கோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூடல் நகர் காவலன், மதுரபுர பரமேஸ்வரன். The titles of the early Pandyas are பாண்டியத்திரசன், பாண்டிய மகாராசன், மன்னர் மன்னன், அவனீபசேகரன், ஏகவிரான், சகல புவன சக்கரவர்த்தி and others. Titles of the later Pandyas in Sanskrit include கோடாண்ட ராமன், கோலகாலன், புவன கவிரான் and கலியுக ராமன். பிற்காலத்தில் வரக்கூடிய பாண்டியர்கள் என்ன செய்கிறாங்க, சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய டைட்டில்ஸையும் எடுத்துக்கிறாங்க. டைட்டில்ஸ் இன் சேஸ்ட் தமிழ் ஆர் செம்பியன், அதாவது பியோர் தமிழில் அவங்களோட டைட்டில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பியன், வானவன், தென்னவன், அதர்ஸ். 6th புக்கில் வந்து இருக்கும் இல்லையா ஒரு டேபிளில் சேரர்களுக்கான டைட்டில்ஸ் என்னெல்லாம், பட்டங்கள் என்னெல்லாம், சோழர்களுக்கானது என்னது, பாண்டியர்களுக்கானது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். அதில் இருக்கும். சரியா, பாண்டியர்களுக்கான டைட்டில்ஸ் என்ன அப்படின்னு இதாக இருக்கும். செம்பியன், வானவன், தென்னவன், இதெல்லாம் பாண்டியர்களோட பட்டங்கள். The Pandyans derived military advantage over their neighbors by means of their horses. பாண்டியர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட சின்ன சின்ன நெய்பர்ஸ் வந்து எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னா குதிரையை போய் தான். விச் தே இம்போர்ட்டட். நமக்கு வந்து குதிரைகள் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. சரியா, அதாவது நம்ம இருக்கும், பட் போர் குதிரைகள், போருக்கு பழக்கப்படுத்துகிற அளவுக்கு குதிரைகள் நம்மகிட்ட கிடையாது. என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. வெளியிலேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து இங்கே இறக்குமதி பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா அரப் கண்ட்ரீஸ்லேருந்து. சரியா, அங்கேருந்து குதிரைகளை இறக்குமதி பண்ணிட்டு தான் அந்த குதிரைகளை போருக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த குதிரைகள் வந்து மேக்ஸிமம் எங்கே வந்து இறங்கும் அப்படின்னா அந்த காயல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காயல்பட்டினம், அந்த ஊரில் தான் அதிகமாக இறங்கும். இதை பற்றின குறிப்புகளும் இருக்கும். பேலஸ் அண்ட் கோச். ராயல் பேலசஸ் வேர் கால்டு திருமாளிகை, மணப்பரணன் திருமாளிகை. கிங்ஸ் சீட்டட் ஆன் ராயல் கவுச் exercise their power. The naming of couches after the local chiefs attested the legitimacy of the overlordship. அவங்களுக்குன்னு ஒரு மாளிகை இருக்கும் அரசருக்குன்னு, அவருக்குன்னு ஒரு அரியணை இருக்கும், அதான் கோச் சொல்கிறாங்க. சரியா, கவுச், கோச், வாட் எவர். ஒரு மாளிகை இருக்கும், ஒரு அரியணை இருக்கும். இந்த அரியணை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு லெஜிட்டிமசி ஆஃப் ஓவர்லார்ட்ஷிப், அதாவது அந்த சீட்டில் வந்து கிங்கு மட்டும்தான் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது வந்து அரசரோட சீட் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நிறைய பவர் இருக்குது. சில விஷயங்களுக்கு வந்து உண்மையிலே பவர் இருக்காது, பட் அதுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ அதிகம். நம்ம பார்த்தோம் இல்லையா, பேப்பர், பணம் அப்படிங்கிறது வெறும் பேப்பர் தான், வெறும் மெட்டல் தான், ஆனால் அதுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ தான் அதோட வேல்யூ. அதே மாதிரி தான் வெறும் சேர், வெறும் சீட்டு, ஆனால் அங்கே கிங்கு உட்கார்றாரு அப்படின்னு கொடுக்குற மாதிரியாக தான் நம்மளோடது. இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது அதுக்கு கிடையாது, நம்ம அதுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த அரியணை, மாளிகை, இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா அரசர் இங்கே தான் இருப்பார், இது வந்து அரசருக்கு உடைமையானது, அரசர் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. The prominent names of some such couches are முனையதரையன், பாண்டியதரையன் அண்ட் கலிங்கத்தரையன். இதெல்லாம் இந்த சீட்டுக்கு கொடுக்கக்கூடிய பெயர்கள். சரியா, இந்த சீட்டில் அரசர்கள் அமர்ந்துட்டு தான் என்ன செய்கிறாங்களாம், அவரோட பவரை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அதாவது அவையில் வந்து கூடுகையாக இருக்கட்டும், ஏதாவது தீர்ப்பு வழங்குறது, மன்னர்கள்கிட்ட அமைச்சர்கள்கிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த அரியணையில் உட்காந்துட்டு, சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு தான் கேட்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து லெஜிட்டிமசி ஆஃப் ஓவர்லார்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The king issued royal order orally while majestically seated on the couch. அவர் என்ன பண்ணுவாராம், அந்த சீட்டில் உட்காந்துட்டே கட்டளை இடுவாராம். அது வந்து என்ன சொல்கிறாங்க, ராயல் ஆர்டர் அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அந்த சீட்டில் இருந்தே சொல்கிறாரு. இட் வாஸ் டாக்குமெண்டட் பை ராயல் ஸ்கிரைப் கால்டு திருமந்திர ஓலை. அப்படி அவர் அந்த அரியணையில் உட்காந்துட்டு ஆர்டர் கொடுக்கறதுக்கு வந்து பேர் என்னன்னு சொல்கிறாங்க, திருமந்திர ஓலை அப்படின்னு சொல்கிறாங்க. ராயல் அஃபீஷியல்ஸ். The band of officials executed the royal orders.
அரசர்களோட கட்டளைகளாக இருக்கட்டும், அவரோட ஆணைகளாக இருக்கட்டும், அதை செயல்படுத்துறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் அஃபிஷியல்ஸ் வந்து இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உத்தர மந்திரி அப்படிங்கிறாங்க. த ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ் லைக் மாணிக்க வாசகர், குலச்சிறையார் அண்ட் மாறன்காரி ஒர்க் as மினிஸ்டர்ஸ். இவங்க எல்லா புலவர்களுமே அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. த ராயல் செக்ரட்டரியேட் வாஸ் நோன் அஸ் எழுத்து மண்டபம். பாண்டியர்களோட ராயல் செக்ரட்டரியேட் என்னன்னு சொல்கிறாங்க, எழுத்து மண்டபம் அப்படிங்கிறாங்க. அகப்பரிவார முதலிகள் were the personal attendants of the kings. The most respected officials were மாறன் ஏயினன், சாத்தன் கணபதி, ஏனத்தி சாத்தன், தீரதீரன், மூர்த்தி ஏயினன் and others. இதெல்லாம் ரொம்ப அதிகமாக மதிச்சிருக்காங்க இந்த போஸ்டில் இருக்கிறவங்களெல்லாம். The titles of military commanders were பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாரநாதித்தன், தென்னவன் தமிழவேல். இது எல்லாம் மிலிட்ரி கமாண்டர்ஸ்க்கு கொடுக்குற பேர், சுத்த தமிழ் பேர்களாக இருக்குல்ல. ஓகே, பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ். பாண்டிய மண்டலம், அதாவது அவங்களோட மொத்த டெரிட்டரி என்னன்னு சொல்கிறாங்க, பாண்டி மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா பாண்டி நாடு, தென் மண்டலம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா மெனி வளநாடுகளாக அதை பிரிக்கிறாங்க. சரியா? which in turn were divided into many நாடு அண்ட் கூரம். வளநாடாக பிரிக்கிறாங்க, தென் வளநாடு நாடாக பிரியுது, தென் அதுக்கப்புறம் கூரமாக பிரிக்கிறாங்க, கூற்றம் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் ஆஃப் நாடுஸ் வர் நோன் அஸ் நாட்டார்ஸ். சோழர்கள் கிட்ட இருந்த மாதிரியே நாடு ஆண்டவர்கள் யாரு? நாட்டார்கள். நாடு அண்ட் கூட்டம் கண்டெய்ன்ட் செட்டில்மெண்ட்ஸ் விஸ் மங்களம், நகரம், ஊர், குடி. நம்ம சோழர்களோட சொசைட்டி பார்க்கும்போது பொலிட்டிக்கல் டிவிஷன் இந்த மாதிரி தான் இருந்தது இல்லையா? ஊரார், நாட்டார், சபையார் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க இல்லையா? கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. மங்களம், நகரம், ஊர், குடி அப்படின்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட்ஸை பிரிக்கிறாங்க. விச் வேர் இன்ஹாபிட்டட் பை டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப். இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மக்கள் வந்து இருக்கிறாங்க. அ யூனிக் பொலிட்டிக்கல் டிவிஷன் இன் பாண்டி மண்டலம் இஸ் குளக்கீழ். தட் இஸ் ஏரியா அண்டர் இரிகேஷன் டேங்க். ஒரு குளம் வந்து அந்த பேரில் என்ன இருக்குது? குளம் இருக்குது. சரியா? அந்த இடத்துல ஒரு இரிகேஷன் டேங்க் இருக்கும், அதனால அதுக்கு அந்த பேர். ஃபார் இன்ஸ்டன்ஸ் மதுரை இஸ் டிஸ்கிரைப்ட் இன் அன் இன்ஸ்கிரிப்ஷன் அஸ் மட குளக்கீழ் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை ஒரு இன்ஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்காங்க. த டியூட்டி ஆஃப் தி நாட்டார். நாட்டார்னா யாரு? நாடு அப்படிங்கிற பகுதிக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் இவர் தான். was to assess the qualities of land under cultivation and levy taxes. லேண்டோட குவாலிட்டியை செக் பண்ணுறதும் அந்த நிலத்துக்கு வந்து டேக்ஸ் லீவி பண்ணுறது தான் நாட்டாரோட வேலை. இன் சர்வேயிங் த லேண்ட்ஸ் த அஃபீஷியல்ஸ் யூஸ்டு ராட்ஸ் ஆஃப் 14 to 24 feet. ஆஃப்டர் தி மெஷர்மெண்ட் த அத்தாரிட்டிஸ் டொனேட்டட் தி லேண்ட்ஸ். சாலபோகம் land was assigned to Brahmins. The land assigned to ironsmith was called as தத்தர்காணி. ஒவ்வொருத்தருக்கும் நிலங்களை வந்து பிரித்து கொடுக்குறாங்க. சரியா? அந்த நிலத்துக்கு பேர் இருக்குது, சாலபோகம். தாத்தர்காணி. ஃபார் கார்பெண்டர்ஸ் இட் வாஸ் நோன் அஸ் தக்ச்சு மணியன். பத்துர் விர்த்தி இஸ் த லேண்ட் டொனேட்டட் ஃபார் பிராமின் குரூப் ஃபார் இம்பார்ட்டிங் எஜுகேஷன். சாலபோகம் அப்படிங்கிற லேண்டும் ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடியது தான். சரியா? சோல்ஜர்ஸ்க்கு எப்படி ஒரு லேண்டை வந்து கொடுத்து அங்கேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லேண்டை சேலரியாக கொடுக்குறாங்களோ, டீச்சர்ஸ்க்கு இவங்க கட்டின ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு சாலபோகம், பட்ட விருத்தி அப்படிங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க? லேண்டை தானமாக கொடுக்குறாங்க ஃபார் இம்பார்ட்டிங் எஜுகேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிலீஜியன் 7th to 9th century. அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் மானூர். மானூர் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், அது எங்கே இருக்குது? திருநெல்வேலியில் இருக்குது. டேட்டிங் டு 800 ப்ரொவைட்ஸ் அன் அக்கௌண்ட் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். மானூர் கல்வெட்டுகள் எதை பற்றி சொல்லுதுன்னா பாண்டியர்களோட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை சொல்லுது. நம்ம பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸ் குடவோலை முறையை பற்றி சொல்கிறது, சோழர்களோட குடவோலை முறையை பற்றி சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? உடனே உத்திரமேரூர் கல்வெட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த ஃபேக்ட் ஞாபகம் இருக்கிற மாதிரி பாண்டியர்களோட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி எந்த கல்வெட்டுகள் சொல்லுது அப்படின்னா மானூர் கல்வெட்டுகள் தான். சரியா? இது வந்து குழப்பிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. நம்ம நிறைய படிக்க தான் இன்னும் குழப்பம் அதிகமாகிட்டே போகும். ஸோ எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறத விட தெளிவாக படிக்கிறது தான் முக்கியம். இட் லுக் சிமிலர் டு சோலாஸ் லோக்கல் கவர்னன்ஸ் விச் இன்க்ளூடட் வில்லேஜ் அசம்பிளிஸ் அண்ட் கமிட்டிஸ். போத் சிவில் அண்ட் மிலிட்ரி பவர்ஸ் வேர் வெஸ்டட் இன் தி சேம் பர்சன். ரெண்டுமே தனித்தனியாக அவங்க பிரிக்கலை, ஒரே ஆள்கிட்ட தான் இருந்திருக்கு. The Pandya kings of the period supported and promoted Tamil and Sanskrit. ரெண்டு மொழிகளுமே ஆதரிச்சிருக்கிறாங்க. The great Saiva and Vaishnava saints contributed to the growth of Tamil literature.
த பீரியட் வாஸ் மார்க்டு பை இன்டென்ஸ் ரிலீஜியஸ் டசில். இந்த காலத்தில் ரொம்ப ஒரு ரிலீஜியஸ் டசில் நடந்துட்டுருக்கு, சைவமா வைணவமா அப்படிங்கிற மாதிரி. த ரைஸ் ஆஃப் தி பக்தி மூமெண்ட் இன்வைட்டட் ஹெட்ரோடாக்ஸ் ஸ்காலர்ஸ் ஃபார் டிபேட். இந்து மதத்துக்குள்ளே மட்டும் இல்லை, மற்ற மதங்களுக்குள்ள இருந்து வருது சரியா. புத்த மதத்தையும் சரி ஜெயின மதத்தையும் சரி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, டிபேட்டுக்கு அழைக்கிறாங்க. அதாவது ஓ மதம் பெருசா ஏ மதம் பெருசா அப்படிங்கிற மாதிரி. Many instances of the defeat of Buddhism and Jainism in such debates are mentioned in Bhakti literature. பக்தி இலக்கியத்தில் புத்த மதமும் ஜெயின மதமும் தோத்துருக்கு, அவங்களோட டெஃபிட் வந்து இருக்கு அப்படிங்கிறத பக்தி லிட்ரேச்சரில் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழில் இருக்கிறது எல்லாமே எத்திக்ஸ் புக்கில் இருக்கிறது. ஓகேயா, 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் இருக்கிறது. நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் இல்லாத சில ஃபேக்ட் கூட எத்திக்ஸ் புக்கில் வந்து இருக்குது, ரிப்பீட் ஆன மாதிரி இருக்குது. பட் நான் இங்கே மென்ஷன் பண்ணாமல் விட்டால் அவங்களுக்கு வந்து மறந்துடும். எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம். ஸோ அதனால் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஹிஸ்ட்ரி லெசன் படிச்சுட்டு எத்திக்ஸில் போயிட்டு அதே பாண்டியர்களை பற்றி இருக்கிற நோட்ஸை வந்து ரீட் பண்ணிடுங்க. ஓகேயா, அப்படின்னா தான் எந்த ஃபேக்ட்டையுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். பிற்கால பாண்டிய பேரரசு மண்டலம், வளநாடு, ஊர் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வந்து வளநாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்கன்னு. மதுரோதய வளநாடு, ஸ்ரீ பல்லவ வளநாடு, பராந்தக, சுமிதர வளநாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வளநாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டு சான்றுகளில் சொல்லியிருக்கிறாங்க. நாட்டின் தலைவன் மன்னன். மன்னனுக்கு ஆட்சியில் உதவுவதற்கு மகாமந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரவை இருக்குது. படைத்தலைவர் சேனாதிபதி. அனைத்து படைகளுக்கும் பொதுவான தலைவர் மகாசமந்தன். அனைத்து படைகளுக்கும் பொதுவான தலைவருக்கு பேர் என்ன, மகாசமந்தன். மேலும் பல அரண்மனை பணிகளை கண்காணித்தவர்கள் அகப்பரிவார முதலி, திருவாசல் முதலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய அஃபீஷியல்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு. நம்ம இதுக்கு முன்னாடி ராயல் அஃபீஷியல்ஸ்னு சொல்லிட்டு நிறையா பார்த்தோம். பட் இந்த மாதிரி ஃபேக்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் இல்லை, பட் இதில் இருக்குது, கல்ச்சர் புக்கில் இருக்குது. அதனால நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வரி வசூல் செய்வதற்கு புறவு வரி திணைக்களத்து முகவெட்டி என்ற வருவாய் அதிகாரி நியமிக்கப்பட்டார். டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரி. தலைமை அதிகாரி திணைக்கள நாயகம் என்று அழைக்கப்பட்டார். வரி நிர்ணயம் செய்வோர் நாடு வகை செய்வோர் எனவும் வரி தண்டல் செய்வோர் செய்த அதிகாரி முதலி எனவும் அழைக்கப்பட்டார். ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைக்கும் ஒரு அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் தனியாக கிரியேட் பண்ணி அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு பேரும் வச்சிருக்கிறாங்க. எக்கனாமி. சொசைட்டி எப்படி இருக்குன்னா, Kings and local chiefs created Brahmin settlements called Mangalam and Chaturvedi Mangalam. நிலதானங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே அக்ரஹாரங்கள், இப்பவும் நமக்கு தெரியும் அக்ரஹாரங்கள்னா அங்கே வந்து பிராமின்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அது ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ லேண்டாக இந்த கிங்ஸ் வந்து டொனேட் பண்ணதான். அதை அப்போ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மங்களம், சதுர்வேதி மங்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் இரிகேஷன் ஃபெசிலிட்டி, பாசன வசதியோடு இருக்குது. These settlements were given royal names and names of the deities. இந்த நிலங்களுக்கு என்ன பேர்ன்றாங்க அப்படின்னா அரசரோட பேர் வைக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா கடவுளோட பேர் வைக்கிறாங்க. Influential Brahmins had honorific titles such as பிரம்மாதி, ராஜான் அண்ட் பிரம்மரையன். அதில் பிராமின்ஸ்லேயே கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சிறப்பு பட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. வணிகர்கள் வாழ்ந்த பகுதி. ஆக்சுவலி இந்த இடத்துல வணிகர்கள் அப்படின்னு ஒரு வேர்டு வரும். வணிகர்கள் இருக்கக்கூடிய பகுதி வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா நானாதேசிக பெருந்தெரு, ஐநூற்றுவர் பெருந்தெரு அப்படின்னு சொல்கிறாங்க. நானாதேசிகர், ஐநூற்றுவர் அப்படிங்கிறது ட்ரேட் பண்ணக்கூடிய பீப்புளோட குரூப்பு தான். ஸோ அவங்க இருக்கக்கூடிய இடத்த வந்து அவங்க பேரை வச்சே சொல்லிடுறாங்க, நானாதேசிக பெருந்தெரு, ஐநூற்றுவர் பெருந்தெரு அப்படின்னு. ஆலயங்களுக்கு திருப்பணி செய்வதிலும் வணிகர்கள் ஈடுபட்டனர். வேளாளர்கள் வேளாண்மை தொழிலை செய்தனர். அவங்களை என்னன்னு சொல்லியிருக்காங்களா, பூமி புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு மக்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. யாரு, வேளாளர்கள். நிலக்கிழார்களும் வேளாளர்களும் இணைந்த சமூக பிரிவு சித்திரமேலி பெரிய நாட்டார் எனப்பட்டது. சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படிங்கிறது ஒரு குரூப். இந்த குரூப்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னா லேண்ட் ஓனர்ஸ், நிலக்கிழார்களும் வேளாளர்களும். சரியா, கல்டிவேட் பண்ணுவாங்க இல்லையா, இவங்களும் லேண்ட் ஓனர்ஸ் தான் கிட்டத்தட்ட. இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாகிற ஒரு சொசைட்டல் குரூப் தான் என்ன, சித்திரமேலி பெரிய நாட்டார். ஏர் உழவர்கள் மேலி செல்வம் எனப்பட்டனர். ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு விதமான பகுதியில் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த பகுதிக்கு அவங்களோட ப்ரொஃபஷனை வச்சு பேர் இருக்குது. சரியா, ஏர் உழுறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, மேலி செல்வம் அப்படிங்கிறாங்க. 18 வகையான தொழில்களை செய்தோர் ரதக்காரர்கள் எனப்பட்டனர். அப்போ இங்கே வந்து என்னது, ஆக்குபேஷனை வச்சு
டிவிஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த அவங்களோட வசித்த பகுதிகளோட பேரை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ட்ரேட். It was not the Khalji's invasion from the north that brought the Muslims into Tamil country for the first time. கல்ஜியோட இன்வேஷனால் மட்டும் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளக்க முஸ்லீம்ஸ் வந்து வரலை. அதுக்கு முன்னாடி இருந்தே சங்க காலத்திலிருந்தே ட்ரேடு வணிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடல் கடந்து நடந்துட்டு தான் இருக்குது. அரப் செட்டில்மெண்ட்ஸ் ஆன் தி வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சதர்ன் இந்தியா ஃப்ரம் தி 7th century led to the expansion of their trade connection to the east coast of Tamil country. வெஸ்ட் சைடில் என்ன செய்கிறாங்க, அராப்ஸ் வந்து தங்குறாங்க. சரியா, இது வந்து மலபார் கோஸ்ட், இங்கே வந்து தங்குறாங்க. இவங்களோட தங்குகை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால இவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வரைக்கும் போகிறாங்க. ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் பற்றியும் தெரியுது. அப்போ இந்த 2 இடத்துலையும் வணிகம் அப்படிங்கிறது நடக்குது. சரியா, இந்த கோஸ்ட்லேயும் வணிகம் நடக்கு, இந்த கோஸ்ட்லேயும் வணிகம் நடக்கு. இந்த இடம் இருக்கு இல்லையா, கரெக்டாக ஈஸ்டர்ன் தமிழ்நாடு, இந்த ஏரியாவெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து சுற்றி இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய போர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய போர்ட்டை. This was because the governments of the east coast more liberal and enlightened policy towards the overseas traders. ஈஸ்ட் கிழக்கு கடற்கரையோடு இருக்கக்கூடிய அரசர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரின் ட்ரேடை வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதனால் ட்ரேடர்ஸும் என்ன செய்கிறாங்க, கிழக்கு கடற்கரையை நோக்கி வராங்க. The charters expanded traders from various lands of port, dues and tolls. In Kayal, there was an agency established by an Arab chieftain by name Malik-u-Islam Jamaluddin. காயல்பட்டினத்தில் இப்படி ஒரு பேரோட ஒரு பிளேஸ் இருக்கான், ஒரு ஏஜென்சி இருக்குது. ஓகேயா, ஒரு அரப் செஃப்டியன் வந்து அங்கே கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு கடல் கடந்து வணிகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. முஸ்லிம்ஸ் அதிகமாக காயல்பட்டினத்தை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்னமும் அங்கே இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. This agency facilitated the availability of horses to Pandya kingdom. இவங்களோட முக்கிய வேலையே என்னதான், பாண்டியா கிங்ஸ்க்கு குதிரை படைக்கு தேவையான குதிரைகளை வந்து அதிகமாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஹார்ஸ் ட்ரேட் ஆஃப் தட் டைம் ஹாஸ் பீன் ரெக்கார்டட் பை வாசஃப். குதிரை இறக்குமதி செய்யப்பட்டதை வந்து யார் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா வாசஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிராவலர். அவர் என்ன சொல்கிறாராம், as many as 10,000 horses were imported into Kayal of India, which 1,400 were to be Jamaluddin's own breed. ஜமாலுதீன் அப்படிங்கிற இந்த பர்சன் இருக்கார் இல்லையா, இவரோட ஓன் பிரீட் மட்டுமே 1400 குதிரைகள் இருந்துச்சான், 10,000 குதிரையில். The average cost of each horse was 220 dinars of red gold. ஒரு குதிரையோட விலை வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தினார் அப்படிங்கிறது மேக்ஸிமம் கோல்டு காயினை குறிக்கும். In the inscriptions, the traders are referred to as நிக்கமாட்டோர், நானாதேசி, திசை 1500, 500, மணி கிராமத்தார் அண்ட் 11 விஜயத்தார் இப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். தே ஃபவுண்டட் தி ட்ரேட் கில்ஸ் இன் கொடும்பலூர் அண்ட் பெரியகுளம். ட்ரேட் கில்னா ஒரு குரூப். சரியா, இப்போ கொடும்பலூர் பெரியகுளம் அப்படிங்கிற 2 பிளேஸில் ஒரு ட்ரேட் கில்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. த குட்ஸ் ட்ரேடட் வேர் ஸ்பைசஸ். என்னென்ன பொருட்களெல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்பைசஸ், பியல்ஸ், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், ஹார்ஸ், எலஃபண்ட், பேர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. இன் தி 13th and 14th century, ஹார்ஸ் ட்ரேட் வாஸ் பிரிஸ்க். குதிரை வணிகம் வந்து ரொம்ப பிரிஸ்காக நடக்குது. மார்க்கோ போலோ அண்ட் வாசஃப் ஸ்டேட் தட் the kings invested in horses as there was a need of horses for ceremonial purposes and for fighting wars. அவங்க என்ன சொல்கிறாங்க, மார்க்கோ போலோ அண்ட் வாசஃப் அரசர்கள் வந்து குதிரைகளை அதிகமாக வாங்கினாங்களாம். எதுக்கு, செரிமோனியல் பர்பஸ்க்காகவும் வாரில் வந்து சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன செய்கிறாங்க, வாங்கியிருக்காங்க. தோஸ் who were trading in horses were called குதிரை செட்டி. குதிரை வணிகம் பண்ணுறவங்களை என்னன்னு சொல்கிறாங்க, குதிரை செட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. they were active in maritime trade also. கடல் வழி பணிகத்திலையும் அவங்க வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க. 5 வண்ணத்தார், நம்ம இந்த பேர் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். 5 வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு முஸ்லீம் ட்ரேடர்ஸ் தான். சரியா, 5 நிறத்திலான பொருட்களை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க பேர் 5 வண்ணத்தார். 5 வகை வண்ண பொருட்களை விற்பனை செய்த இஸ்லாமிய வணிகர் 5 வண்ணத்தார் என அழைக்கப்பட்டனர். இவர்கள் பாண்டிய நாட்டில் தீதாண்டதானபுரத்திலும் சோழ நாட்டில் உள்ள நாகப்பட்டினத்திலும் தங்கி வணிகம் செய்தனர். இவங்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கு வந்து எல்லைகள் கிடையாது. சரி, அவங்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போவாங்க, எல்லா கிங்ஸையும் மீட் பண்ணுவாங்க. அவங்களோட வேலை என்னது, வியாபாரம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பாண்டி நாட்டிலையும் இருக்காங்க, சோழ நாட்டிலையும் இருக்காங்க.
நிலவரி தான் கண்ட்ரியோட இம்பார்ட்டண்டான வரி, சரியா? 1/6 வரி தான் இங்கேயும் நிலவரியாக கொடுக்குறாங்க. இளஞ்சினை பேரு, உழுதுகுடி, பாடிக்காவல், தட்டாரப்பாட்டம், இடைவெளி, பொன்வரி, தரிக்கிரை, செக்கிரை, இது எல்லாமே பாண்டியர்கள் காலத்தில் விதிக்கப்பட்ட வரி. இது எல்லாமே வேற ஒன்றுமே கிடையாது, வரியோட பேர், சரியா? இதில் ஏதாவது 2 பேரை கொடுத்து இது வந்து என்னது அப்படின்னு கேட்கலாம். நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, இது எல்லாமே வரி தான், வரியோட பேர் தான், இது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலனாலும் இது ஆக்சுவலி வரி அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிலங்கள் முறையாக அளக்கப்பட்டன. நிலங்களை அளப்பதற்கு குடித்தாங்கி, அருள்நீதி, ஊர்கோல் என்ற அளவுகோல்கள் பயன்படுத்தப்பட்டன. கேட்கலாமா? குடித்தாங்கி, அருள்நீதி, ஊர்கோல் அப்படிங்கிறது என்னது? நிலத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அளவுகோல்கள், ஸ்கேல், சரியா? இல்லைன்னா ஒரு மெஷரிங் டேப் அப்படின்னு வச்சுக்கோங்க. நிலவரி, கடமை, காணிக்கடன், இது எல்லாமே நம்ம சோழர்களை பார்க்கும் போதே இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். நிலவரி என்னன்னு சொல்கிறாங்க? லேண்ட் டேக்ஸை. கடமைன்னு சொல்கிறாங்க, காணிக்கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் காலத்தில் புதுக்கலிகை பணம், அன்றாட நற்புது காசு, தனபாலன் குளிகை ஆகிய நாணயங்கள் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்டன. நாணயங்களுக்கு கூட என்ன செய்யுது? பேர் இருக்கு. The busiest port town under the Pandyas was காயல்பட்டினம், now in தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஓகேயா, நமக்கு தெரியும் காயல்பட்டினம் தூத்துக்குடியில் இருக்குன்னு. இது ரொம்ப ரொம்ப பிஸியஸ்ட் போர்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே குதிரை வணிகம் வந்து ரொம்ப ஆக்டிவாக நடந்துட்டு இருக்கு. கோல்டு காயின்ஸ் were in circulation as the trade was carried through the medium of gold. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரேடை கோல்டுக்கு நிகராக வந்து கொடுக்குறாங்க. ஒரு பொருள் குதிரை வாங்குறாங்க அப்படின்னா அது 220 டினார் கோல்டு காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது எடைக்கு தங்கத்தை வச்சு தான் என்ன செய்கிறாங்க? ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு காமன் கரன்சி அப்படிங்கிறது அப்போ இல்லை. இட் வாஸ் வேரியஸ்லி கால்டு. இந்த காசுக்கு வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா காசு, பழங்காசு, அன்றாடுனார் பழங்காசு, காணம், களஞ்சு, பொன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. The titular gods of the traders are ஐராட்டு ஐயரானுவர், ஐராட்டு ஐநூறுவார் உடையார், சொக்க நாயகி அம்மன். இவங்கெல்லாம் யாரு? ட்ரேடர்ஸோட காட்ஸ். The periodically held fairs were called தவளமின் செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் தெரு where the traders lived. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க? அப்பப்போ என்ன செய்கிறாங்க? ஒரு ஃபேர் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க, சரியா? இதுக்கு மொத்தமாக எல்லா பொருட்களும் வச்சுட்டு மக்கள் வாங்கணும், பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அவங்க வாழ்கிற செட்டில்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க? தெரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாரவர்மன் குலசேகர பாண்டியன் சீன அரசன் குப்லாய் கானுடன் நட்புறவு கொண்டிருந்தார். அதன் காரணமாக அவர் கிபி பொது ஆண்டு 1281 ஒரு தூதுக்குழுவை சீனாவிற்கு அனுப்பினார். பாண்டியர்களுக்கும் சைனீஸ் பீப்புளுக்கும் ட்ரேட் லிங்க் இருந்திருக்கு அண்ட் பொலிட்டிக்கலாகவே ஒரு லிங்க் இருந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இரிகேஷன். The Pandya rulers created a number of irrigation sources that were named after the members of the royal family. அரசர்களோட பேரை வச்சே அந்த இரிகேஷன் டேங்குக்கு என்ன செய்கிறாங்க? பேர் வச்சிடறாங்க. Some of them were வாசுதேவ பேராறு, வீரபாண்டிய பேராறு, ஸ்ரீவல்லப பேராறு. இது எல்லாமே என்னது? அரசர்களோட பேர் தான், சரியா? அண்ட் பராக்கிரம பாண்டியன் பேராறு. The tanks were named திருமலேரி, மரநேரி, கலியநேரி அண்ட் கடநேரி. இதெல்லாம் அந்த குளங்களோட பேர். ஆன் either side of the rivers வைகை அண்ட் தாமிரபரணி, canals leading to the tanks irrigation were built. ஆற்றுலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேனல் கட்டுறாங்க, சரியா? ஆற்றோட 2 பக்கத்துலேயும் கேனல்ஸ் கட்டுறாங்க. The Chendan Maran inscription of Vaigai river bed speaks of a sluice installed by him to distribute the water from the river. ஒரு சின்ன டேங்க் மாதிரி போட்டு என்ன பண்ணுறாங்க? ஆற்றுலேருந்து வர தண்ணியை டேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவர் கட்டியிருக்காராம். அதை பற்றி வைகை ரிவர் பெட் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லுது. எந்த அரசன் பண்ணது? சேந்தன் மாறன். ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் கிரியேட்டட் அ பிக் டேங்க் விச் இஸ் ஸ்டில் நவ் இன் யூஸ். ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிற ஒரு பெரிய டேங்க், நீர்ப்பாசன ஒரு டேங்க் வந்து கட்டுறாரு. அது இன்னமும் யூஸில் இருக்குது. லைக் பல்லவாஸ் இன் நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், பாண்டியாஸ் இன்ட்ரடியூஸ் இரிகேஷன் டெக்னாலஜி இன் தி சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி. பல்லவர்களை மாதிரியே பாண்டியர்களும் நிறைய பாசன வசதிகளுக்கான டெக்னிக்ஸை வந்து சதர்ன் தமிழ் கண்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன் பில்டிங் த பேங்க்ஸ் ஆஃப் தி டேங்க், த ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்ட் யூஸ் தி த்ரெட் டு மெயின்டைன் தி லெவல். ஒரு நூல் வச்சுருக்காங்க, சரியா? ஒரு பாரம்பரிய முறையில் தான் டேங்க் கட்டுறாங்க. Revetment of the inner side of the banks with stone slabs is one of the features of irrigation technique in Pandya country. In the time of the later Pandyas, an official constructed a canal leading from river Pennai to the lands of Thiruvannamalai temple.
ஒரு ஆற்றுல இருந்து கோயிலுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு இருக்குது. இன் ட்ரை ஸ்டோன் ராமநாதபுரம் ஆல்சோ டேங்க்ஸ் வேர் கிரியேட்டட். ஏன்னா தமிழகத்தில் வந்து மழைப்பொழிவை மட்டும் நம்பி இருக்கும். கரெக்டாக நமக்கு வந்து ஆறுகள் இருக்குது, வைகை தாமிரபரணின்னு. ஆனால் அது வந்து வற்றாத ஜீவநதிகள் கிடையாது. ட்ரை சீசன் வந்தால் வறண்டு போயிடும். ஸோ அதனால் இருக்கிற தண்ணியை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சவுத் இந்தியாவை ரூல் பண்ண எல்லா கிங்ஸுமே என்ன செய்வாங்க, இரிகேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சோழர்களாக இருக்கட்டும், பல்லவர்களாக இருக்கட்டும், இங்கே பாண்டியர்களும் என்ன செஞ்சுருக்காங்க, பாசன வசதிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. In this area, such irrigation works were done by local administrative bodies, local chiefs and officials. Repairs were mostly undertaken by local bodies. Local government அதை பார்த்துக்கிறாங்க. சரியா, உள்ளாட்சி அமைப்புகளே அந்த டேங்க்கு தூர்வாரதா இருக்கட்டும், ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், கட்டுறதாவே இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. சம்டைம்ஸ் ட்ரேடர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேங்க்ஸ் வந்து வெட்டுறாங்க. இருப்பை கூட்டி கிழவன். A local chief built many tanks and repaired the tanks in disrepair. இந்த மாதிரி ஒரு லோக்கல் சீஃப் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதிகமான நீர்ப்பாசன டேங்க் வந்து கட்டியிருக்கிறாரு. The actual land owning groups described as பூமி புத்திரர், வேளாளர்கள் சொல்கிறோம் இல்லையா, இவங்க தான் என்ன செய்வாங்க, உண்மையிலே நிலத்தோட உரிமையாளர்கள். Historically they were locals and hence they were referred to as நாட்டு மக்கள். இவங்க உண்மையிலே லோக்கல் பீப்புள். சரியா, இந்த பீப்புள் தான் என்ன செய்கிறாங்க, வேளாளர்கள் தான் லேண்ட் ஓனர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட லேண்டில் வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு தேவையான தண்ணியை கொண்டு வர வேண்டியது அவங்களோட பொறுப்பு. ஸோ அவங்களே என்ன செஞ்சுக்கிறாங்க, குளம் வெட்டிக்கிறாங்க, தூர் வாரிக்கிறாங்க, எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து லோக்கல் பீப்புள். அதனால தான் இவங்களை என்னன்னு சொல்கிறாங்க, நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. த கம்யூனல் அசம்பிளி ஆஃப் திஸ் குரூப் இஸ் சித்திரமேலி பெரிய நாட்டார். நம்ம பார்த்தோம் இல்லையா, வேளாளர்களும் இன்னொரு கைண்ட் ஆஃப் பீப்புளும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொசைட்டல் குரூப்பை வந்து உருவாக்குறாங்க. லிட்ரஸி. The mission of promoting literacy was carried on through many ways. Appointment of singers to recite the bhakti hymns in temple. இது சோழர்களும் செஞ்சாங்க இல்லையா, கோயிலில் வந்து பக்தி பாடல்கள் பாடணும். அதுவும் தமிழில் எழுதப்பட்ட பக்தி இலக்கியம் போயிட்டுருக்கு, பக்தி மூமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எழுதுகிற பாடல்களை பாடணும் அப்படிங்கிறதுக்காக டான்சர்ஸ், சிங்கர்ஸ், மியூசிஷியன் இந்த மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இவங்களே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் பாண்டியர்களும் செஞ்சுருக்காங்க. ப்ரமோட்டிங் லிட்ரஸி, அது வந்து கல்வியை வளர்க்கக்கூடிய ஒரு இதமாகவும் இருக்குது. சரியா, நம்ம இப்போவும் என்ன செய்கிறோம், தமிழில் தேவாரம், திருவாசகம், ஆழ்வார் எழுதுனது, நாயன்மார் எழுதுனதுலாம் படிக்கிறோம் இல்லையா. ஸோ அது கல்வியை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா மாறுது. இன் தியேட்டர்ஸ் பிளேஸ் வேர் ஸ்டேஜ்டு ஃபார் அ சிமிலர் பர்பஸ். பட்டவிருட்டி அண்ட் சாலபோகம் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிராமண டீச்சர்ஸ்க்கு வந்து லேண்டை தானமாக கொடுத்தாங்க அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருப்பாங்க. பட்டவிருத்தி அண்ட் சாலபோகம் were endowments provided for promoting Sanskrit education. Brahmins studied the Sanskrit treatise in educational centers. கடிகை, சாலை, வித்யாஸ்தானம். பிராமணர்கள் படிக்கக்கூடிய இல்லைன்னா பிராமணர்கள் நடத்தக்கூடிய ஸ்கூல் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கடிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடிகை, சாலை, பாடசாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாலை அப்படிங்கிறது கல்வி நிலையத்தை தான் குறிக்கும். வித்யாஸ்தானம், வித்யா அப்படிங்கிறதும் கல்வியை தான் குறிக்கும். From 12th century, monasteries came up and they were attached to the temples to promote education. கோயிலில் வச்சு என்ன செய்கிறாங்க, பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க. கோயிலை வச்சு பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக என்ன தான் சொல்லிக் கொடுப்பாங்க, ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். வித் ரிலீஜியஸ் thirst. A copper inscription says that an academy was set up to promote Tamil and to translate Mahabharatam. The important Tamil literary text composed in the reign of the Pandyas were திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவை அண்ட் திருமந்திரம். இது எல்லாமே பாண்டியர்கள் காலத்தில் எழுதப்பட்டது. மகாபாரதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு அகாடமியே செட்டப் பண்ணாங்களாம். ஸ்ரீவல்லப பெருஞ்சாலை உயர்கல்வி கூடம் என்ற கல்விக்கூடம். சரியா, ஒரு ஹையர் ஸ்கூல், ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், அது பேர் தான் என்ன, ஸ்ரீவல்லப பெருஞ்சாலை. இது எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியிலையும் காந்தலூர் சாலை அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லையும் இருக்குது. சரியா, காந்தலூர் சாலை அப்படிங்கிறது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஸ்கூல். மாணவர்களுக்கு இலவச உணவு வழங்க நிலதானம் அரசர்களால் வழங்கப்பட்டன. இவர் காலத்தில் இருந்த நூலகங்கள் சரஸ்வதி பண்டாரங்கள் என அழைக்கப்பட்டன. ஆக்சுவலி இது இவர் இல்லை, இவர்கள் யார் அப்படின்னா பிற்கால பாண்டியர்கள் தான். சரியா, இவங்களோட காலத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரி, நூலகங்கள் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா
சரஸ்வதி பண்டாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பண்டாரம் அப்படிங்கிறது என்னென்னா லைப்ரரியை குடிக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணக்கூடியது. சரியா? பண்டாரம் பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அங்கே வந்து புத்தகங்கள் அதிகமாக இருக்கும், இல்லை லைப்ரரிஸ் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது அர்த்தம். பண்டாரம் அப்படிங்கிறது ஆக்சுவலி இதான் நூலகங்களை குறிக்கும். ஸோ சரஸ்வதி பண்டாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியை சொல்கிறாங்க. சிதம்பரம், சேரன்மாதேவி போன்ற இடங்களிலும் நூலகங்கள் இருந்தன. தமிழ் வளர்ச்சிக்கு பாண்டியர் பேராதரவு தந்தனர். பிஸ்டன் ஸ்லீவ்ஸ் இன்ஸ்டால் டியூரிங் தி பாண்டியா பீரியட் இன் புதுக்கோட்டை ரீஜன். நம்ம பார்த்தோம் இல்லையா, புதுக்கோட்டையில் ஆறுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு கால்வாய் மாதிரி வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிஸ்டன் ஸ்லீவ்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்லீவ்ஸ் இஸ் அ டிவைஸ் டு டிஸ்ட்ரிபியூட் தி வாட்டர் ஃப்ரம் தி வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸ்லீவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டிவைஸ். அது என்ன, ஒரு பெரிய வாட்டர் ரிசோர்ஸ்லேருந்து தண்ணியை பிரித்து எடுத்து ஒரு டேங்குக்கு எடுத்துகிட்டு போகிறது. சரியா? இட் இஸ் கால்டு குமிழி மடை மதகு இன் இன்ஸ்கிரிப்ஷன். மதகு அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கியாலலாம் இருந்திருக்கு இல்லையா, அந்த மதகை திறக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை இதில் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓப்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா தண்ணி இந்த இடத்துல வரும். வெள்ளம் வரும்போதோ இல்லை தேவைப்படும் போதோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய தண்ணி என்ன செய்வாங்க, பாசனத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் பம்பு செட் இருக்குது, மோட்டர் இருக்குது, டேப் இருக்குது. பட் அப்போ அங்கே எதுவுமே கிடையாது இல்லையா. எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க, ரூட்டு போட்டு குளம் மாதிரி வெட்டியே என்ன செய்கிறாங்க, அவங்க லேண்ட் இருக்கிற இடத்து வரைக்கும் எடுத்துகிட்டு வராங்க. ஸ்லீவ்ஸ் அண்ட் டேங்க் ஸ்ரீவில்லிபுத்தூர். இது அப்போ இருந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லீவ்ஸ். It is said that Pandyas were Jains initially and later adopted Saivism. பாண்டியர்கள் வந்து முதல்ல ஜெயினர்களாக இருந்தாங்கன்னா தென் வந்து சைவிசம் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிங்கு கூட மாரவர்மன் அதிகேசரி இருந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணார், ஜெயின மதத்தை தான் தழுவி இருந்தார். தென் ஒரு நாயன்மாரோட அறிவுரையின்படி தான் சைவத்துக்கு மாறுவார். ஸோ பாண்டியர்கள் ஜெயினர்களாக இருந்திருக்கலாம். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் இன் த டெம்பிள்ஸ் அட்டெஸ்ட் டு திஸ் பிலீஃப். கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸும் சரி, இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் சரி, இந்த உண்மை அப்படிங்கிறத காட்டுது. ஏர்லி ராக்கெட் cave temples were the outcrop of transitional stage in religion and architecture. Medieval Pandyas and later Pandyas repaired many temples and endowed them with gold and land. இதுக்கப்புறம் வரக்கூடிய பாண்டியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா புதுசாக கோயில்கள் வந்து கட்டலை, ஏற்கனவே இருக்கக்கூடிய கோயிலை வந்து டெவலப் பண்ணுறாங்க, ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யும், ஒரு சின்ன கருவறை மட்டும்தான் இருக்கும். அதை சுற்றி என்ன செய்வாங்க, மண்டபம் எழுப்புவாங்க, துணை கோயில்கள் கட்டுவாங்க, கோயிலை சுற்றி கோட்டை சவர் கட்டுவாங்க, கோயிலோட வாசல் என்ன செய்வாங்க, கோபுரங்கள் அமைப்பாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, பின்னாடி வந்த பாண்டியர்கள் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த விமானம் ஓவர் தி சாங்டம் ஆஃப் ஸ்ரீரங்கம் அண்ட் சிதம்பரம் டெம்பிள்ஸ் வேர் கவர்டு வித் கோல்டன் லீவ்ஸ். இதுக்கு மேலே ஸ்ரீரங்கத்துலேயும் சிதம்பரத்துலேயும் இருந்த டெம்பிளோட கவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தங்கத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, கூரை வந்து வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு செங்கல் கல் வச்சு கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி மரத்தாலான கோயில்கள் தான் கட்டுவாங்க. சரியா? மரம் அப்படிங்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா அரிச்சிரும், கால மாற்றத்தில் என்ன ஆகிரும், அது வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ கூரை வந்து அப்படியாவது இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன செஞ்சுருக்காங்க, கோல்டில் வந்து கூரையெல்லாம் போட்டிருக்காங்களாம். Sadaivarman Sundarapandiyan was anointed in Srirangam temple and to commemorate it he donated an idol of Vishnu to the temple. The inner walls of this temple and 3 other gopurams were plated with gold. Pandyans extended patronage to Vedic practices. Vedic practicesக்கும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. பால்யகசாலை முதுகுடுமி பெருவழுதி who performed many Vedic rituals is identified with Pandyas of Sangam period. முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருக்கிறாரு. அவர் நிறைய வேதிக் ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணியிருக்கிறார். சரியா? இதை நினைவு கூறும் விதமாக நாணயங்கள் கூட வெளியிட்டிருப்பாரு. வேள்விக்குடி copper plates as well as inscriptional sources mentioned in rituals like Ashwamedha Yaga, Hiranyagarbha and Vajapeya Yajna conducted by every great Pandya king. இந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் இந்த மாதிரி பெரிய பெரிய யாகங்கள் வந்து அரசர்கள் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. The impartiality of rulers towards both Saivism and Vaishnavism is also made known in invocatory portions of the inscriptions. சோழர்களை மாதிரி என்ன செய்யலை, சைவம் பெருசு வைணவம் பெருசு அந்த மாதிரிலாம் அவங்க செய்யலை, இம்பார்ஷியலாக தான் இருந்திருக்காங்க, ரெண்டுமே சமம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்காங்க. சம் கிங்ஸ் வேர் அர்டன்ட் சைவித், பட் அதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சிலர் வந்து சிவனை வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சம் வேர் அர்டன்ட் வைஷ்ணவிட்ஸ், சிலர் வந்து வைஷ்ணவத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டெம்பிள்ஸ் ஆஃப் போத் செக்ட் வேர் பேட்ரனைஸ்ட் த்ரூ லேண்ட் கிராண்ட், tax exemption, renovation and addition of gopuras,
அண்ட் ஸ்பேஷியஸ் மண்டபாஸ். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 கடவுளர்கள் இருக்கக்கூடிய கோயிலுமே புதுசாகவும் கட்டியிருக்காங்க, மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க, லேண்ட் கிராண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அவங்க வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது ஒருத்தவங்க தான், பட் அதுக்காக வேறு பார்ஷாலிட்டிலாம் காட்டல. சரியா? நான் வந்து சிவத்தை மட்டும்தான் வழிபடுறேன், அதனால் வைணவத்தை வந்து நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னா இல்லை. கோயில் அப்படின்னு பார்க்கும்போது, தானம் அப்படின்னு பார்க்கும்போது மத வேறுபாடு இல்லாமல் தான் அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. மதம்னு சொல்ல முடியாது, பிரிவு. சரியா? சைவமும் வைணவமும் ஹிந்து மதத்திலேருந்து வந்ததான். ஸோ இது வந்து பிரிவு அப்படின்னு சொல்லலாம். சைவம் வைணவம் போன்ற சமயங்கள் மக்களால் பின்பற்றப்பட்டன. இக்காலத்தில்தான் மெய்கண்ட தேவர் சிவஞான போதம் என்ற நூலை எழுதினார். சிவஞான போதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு. அதை யார் எழுதுறாரு? மெய்கண்ட தேவர். கிபி 13ஆம் நூற்றாண்டில் சைவ சித்தாந்த மடங்கள் ஏற்படுத்தப்பட்டன. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் சைவ சித்தாந்த நூல்களை ஓதுவதற்காக 11 துறவி ஓதுவார்கள் தபஸ்விகள் அமர்த்தப்பட்டன. நெல்லையப்பர் கோயிலில் சைவ சித்தாந்த நூல்களை வந்து ஓதணும், அதாவது அதை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 11 துறவி ஓதுவார்கள், அதாவது அதுக்குன்னே ஸ்பெஷலாக பீப்புளை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சரியா? அவங்க என்ன சொல்கிறாங்க? தபஸ்விகள் அப்படிங்கிறாங்க என்று 2ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனின் கல்வெட்டு கூறுகிறது. ஒரு கிங்கோட கல்வெட்டில் வந்து இருக்குது. சரியா? கோயிலில் சைவ சித்தாந்த நூல்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு டீமை கூப்பிட்டுருக்காங்க. எந்தெந்த மடத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா தேவ சந்தான மடம், பட்டவீர சந்தான மடம், திருவாரூர் மடம், பிட்சா மடம், மதுரை மடம், அழகிய நாயக சந்தான மடம் ஆகியவற்றை சேர்ந்தவர்கள். ஒவ்வொரு ஃபேமஸான மடத்துல இருந்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லாம் நல்லா தெரிஞ்ச துறவிகள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க? கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பாண்டிய மன்னர்கள் காலத்தில் சைவ சமயமும் சிறப்பு பெற்றிருந்தது, வைணவ சமயமும். இவர்களில் சுந்தரபாண்டியன் வைணவ சமயத்தை ஆதரித்தார். இவரது கோயில் திருப்பணிகளை விளக்கும் வகையில் கோயில் ஒழுகு என்ற நூலும் வெளியிடப்பட்டது. திருவைகுண்டம் என்ற இடத்தில் உள்ள பெருமான் கோயில் கோபுரத்தை சுந்தரபாண்டியன் கட்டினார். இவர் வந்து வைணவர் தான். சரியா? நிறைய சைவ அரசர்கள் வந்து இருந்திருக்காங்க, சைவத்தை வந்து ஆதரிச்ச அரசர்கள் இருந்திருக்காங்க. சுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு? வைணவத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவரே திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோயிலுக்கு பொன்னாலான கலசத்தை செய்வித்தார். ஜடையவர்மன், குலசேகர பாண்டியன், விக்ரம பாண்டியன், 1ஆம் மாரவர்மன் முதலிய மன்னர்களும் வைணவ திருத்தலங்களுக்கு நெய்வேதம் நிபந்தம் அளித்தனர். திருவிழாக்கள் நடைபெற உதவி செய்தனர். அகோபில மடம், வானமாமலை மடம் போன்ற வைணவ மடங்கள் சிறப்பு பெற்றன. தர்மகீர்த்தி என்பவர் பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் வாழ்ந்த பௌத்த சமய அறிஞராவார். ஸோ ஒவ்வொரு மன்னரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்க ஃபாலோ பண்ணுற பிரிவுக்கு, அவங்க ஃபாலோ பண்ணுற கடவுளுக்கு அவங்களால முடிஞ்சதை பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஒன்று எனக்கு இந்த மதம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் சரி, வரலாறு தன்னை பேசும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் சரி. Pandyas built different models of temples. They were sepulchral temple. Example, Sundara Pandishwaram, rock-cut cave temples and structural temples. Medieval Pandyas and later Pandyas did not build any new temples but maintained the existing temples, enlarging them with addition of gopuras, mandabas and circumambulation. நம்ம பார்த்ததுன்னா அவங்க புதுசாக கோயில் எதுவுமே கட்டலை, இருக்கிற கோயில் என்ன செஞ்சுருக்காங்க? டெவலப் பண்ணியிருக்காங்க. The monolithic mega-sized ornamented pillars are the unique feature of the medieval Pandya style. ஒரே ஒரு கல் தூணில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க? நிறைய சிலைகள்லாம் செதுக்கி என்ன செய்கிறாங்க? கோயிலில் வந்து நிறைய பில்லர்ஸ் வந்து எரெக்ட் பண்ணுறாங்க. இது மெடிவல் பாண்டியர்களோட ஒரு ஸ்டைல். The early Pandya temples are modest and simple. In these temples of Pandya country, the sculptures of Shiva, Vishnu, Kottravai, Ganesha, Subramania, Surya and Brahma are best specimens. நிறைய கடவுளர்களுக்கு சிலைகளும் அடிக்கிறாங்க. Pandya specially patronized Meenakshi temple and kept expanding its premises by adding gopuras and mandavas. பாண்டியர்கள் மதுரை அப்படின்னாலே நமக்கு அடுத்து ஞாபகம் வரதே மீனாட்சி அம்மன் கோவில் தான். சரியா? ஸோ இது வந்து அவங்களோட ஆர்கிடெக்சருக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். The prominent rock-cut cave temples are created by the early Pandyas. ஏர்லி பாண்டியாஸ் தான் என்ன செய்கிறாங்க? குடைவரை கோயில்கள்லாம் கட்டுறாங்க. அந்த குடைவரை கோயில்கள் எங்கே இருக்குது? பிள்ளையார்பட்டி, திருமையம், குன்றக்குடி, திருச்செந்தூர், கழுகுமலை, கன்னியாகுமரி, சித்தன்னவாசல் எல்லாமே கிட்டத்தட்ட சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் தான், தமிழ்நாட்டோட சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. பெயிண்டிங்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டெம்பிள்ஸ் இன் சித்தன்னவாசல், அரிட்டாப்பட்டி, திருமலைபுரம், திருநெடுங்கரை. பாண்டியர்களோட ஓவியங்கள் வந்து இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய கோயில்களெல்லாம் இருக்குது. A 9th century inscription from Sittanavasal cave temple informs that cave was authored by Ilam Gauthamar.
அங்கே இருக்கக்கூடிய சித்தனவாசல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பாட் அதோட பெயிண்டிங்ஸ்க்காக. சரியா, அங்கே இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கேவ் வந்து யாரால உருவாக்கப்பட்டுச்சு, இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் யாரால உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இளம் கௌதமர் அப்படிங்கிறவரால். Another inscription of the same period tells us that ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் renovated this temple. இந்த அரசர் வந்து இந்த கோயில் என்ன செய்கிறாரு, மீட்டுருவாக்கம் செய்கிறாரு, ரினோவேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுது. ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் ஆன் தி வால்ஸ், சீலிங்ஸ் அண்ட் பில்லர்ஸ் ஆர் கிரேட் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட். நமக்கு ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஈரமாக இருக்கும் செவரு, அந்த வரையக்கூடிய இடம் வந்து ஈரமாக இருக்கும், வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, ஈரமாக இருக்கும் போதே வரைவாங்க. சரி, அதாவது ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் அது வாலில் இருக்குது, சீலிங்கில் இருக்குது. இது எல்லாமே இவங்களோட ஆர்ட்டோட கிரேட்னஸ் வந்து காட்டுது. தீஸ் பெயிண்டிங்ஸ் போர்ட்ரே த ஃபிகர்ஸ் ஆஃப், அந்த ஓவியங்களில் வந்து யாரோட போர்ட்ரே இருக்கும் அப்படின்னா டான்சிங் கேர்ள்ஸ், த கிங் அண்ட் தி குயின். ரொம்ப ஆடம்பரமாக தான் இருக்குது பெயிண்டிங்ஸும். த பெயிண்டிங் ஆஃப் வாட்டர் பூல் டெபிக்ஸ் சம் அக்வாட்டிக் கிரியேச்சர்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் பேட் சம் மேமல்ஸ். ஒரு நீர்க்குளம் இருக்கிற மாதிரியும் அந்த குளத்தை சுற்றி பூ இருக்குது, பறவைகள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கும் இருக்குது. இதில் சித்தனவாசல் குகை ஓவியங்களில். The maritime history of India would be incomplete if the history of the Pandyas of Tamil country is skipped. தமிழ் ஹிஸ்ட்ரியோட பொறுத்த வரைக்கும் மேரிடைம் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் ரொம்ப முக்கியம் யாரோடது, பாண்டியர்களோடது. சரியா, பாண்டியர்கள் இல்லை அப்படின்னா தமிழர்களோட மேரிடைம் ஹிஸ்ட்ரி வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட கடல்வழி வணிகம் வந்து ரொம்ப கடல்வழி ஆதிக்கமும் டாமினண்ட்டாக இருக்குது. The busiest port towns were located all along east coast of Tamil country. காயல் ஆரம்பிச்சு இங்கே தூத்துக்குடி கன்னியாகுமரி வரைக்கும் பிஸியஸ்ட் போர்ட் வந்து நிறைய வச்சுருந்துருக்காங்க பாண்டியர்கள். By establishing matrimonial link with the Southeast Asian dynasties, Pandyas left an imprint in maritime trade activities. Southeast Asian dynasties இருக்கு இல்லையா, மலேசியாவில், ஜாவா, சுமத்ரா, இந்த பிளேசஸ்லாம் இருக்கக்கூடிய டினாசிட்டிஸ் கூட திருமண உறவுகள் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக மேரிடைம் ட்ரேட் ஆக்டிவிட்டி வந்து இன்னும் அதிகமாகுது. ஓகேயா, இந்தியாவிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மக்களோட போக்குவரத்து அதிகமாகும். சிந்தாமணி, மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருவடனை, மகாபலிபுரம் ஆர் பிஸி கோஸ்டல் ட்ரேடிங் சென்டர்ஸ் ரெக்கார்டட் இன் இன்ஸ்கிரிப்ஷன். இது எல்லாமே கோஸ்டல் ட்ரேடிங் சென்டர்ஸ், அதாவது துறைமுக கடற்கரையோ இருக்கக்கூடிய வணிக நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ராக்கெட் டெம்பிள்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆனைமலையில் இருக்கக்கூடிய குகைவரை கோயில். சித்தனவாசல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய குகை ஓவியங்கள், குகை கோயில். இது கழுகுமலை. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஜெயின் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. ஜெயினர்களை பற்றின மடமும் சரி, அவங்க தங்கிறதுக்கான இடமும் சரி இருக்கும், ஸ்கல்ப்சர்ஸும் இருக்குது. ஓகே, இது என்ன அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். சரியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இல்லைன்னா கொஞ்சம் ஃபேமஸான ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸை வந்து ரெப்ளிகா, அதாவது அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாடல் செய்கிறாங்க. இது மீனாட்சி அம்மன் கோவிலோட ரெப்ளிகா. இப்போ நம்ம பாண்டியர்களை பற்றி பார்த்தோம் அப்படிங்கிறனால கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டை உங்களுக்கு நான் இங்கே கொடுக்குறேன். இப்படி தான் கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி படிக்கணும். மீனாட்சி டெம்பிள் அப்படின்னோனையுமே நம்ம என்ன செய்யணும், பாண்டியர்கள் ஞாபகம் வந்துடணும், அவங்கள பற்றி ஏதாவது படிச்சிடணும். இது எந்த டைமில் கட்டப்பட்டது, வேறு யாராவது இதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடணும். ஆக்சுவலி இது பேர் என்ன அப்படின்னா பாரத் தர்ஷன் பார்க். சரியா, மெகா சிட்டி பார்க் ஒரு பார்க்கு. அந்த பார்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க, 17 நினைவு சின்னங்களோட ரெப்ளிகாஸ் வந்து வச்சுருக்குறாங்க. சரியா, அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா மைசூர் பேலஸ், சார்மினார், காஜுராஹோ டெம்பிள், கேட்வே ஆஃப் இந்தியா, கோனார்க் டெம்பிள், இப்படி சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதில் மீனாட்சி டெம்பிளும் இருக்குது. அதனால் நான் இதை வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணேன். இது 4 நாளுக்கு முன்னாடி உள்ள இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ். இது இன்ஸ்டாகிராம் பேஜோட கிளிக். சரியா, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். மீதி இருக்கக்கூடிய 17 மானுமெண்ட்ஸோட ரெப்ளிகாஸ் என்ன அப்படிங்கிறதையும் பாருங்கள். இது இன்னும் ஒரு 1 மந்த் கேப்பில் வந்து என்ன செய்யுது, நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே ஓப்பனாக இருக்குது. வார்ப்புக்கலை. வார்ப்புக்கலை அப்படின்னா சிலை வடிப்பாங்க இல்லையா, அதுதான். உற்சவ மூர்த்திகள் மற்றும் ஆழ்வார்கள், நாயன்மார்களின் செப்பு படிவங்கள். சோழர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செப்பு திருமேனிகள் அப்படின்னு பார்த்தோம். ஒன்றும் இல்லை, செம்பினால் ஆன சிலை தான். சரியா, அதுதான் இங்கே வார்ப்புக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் நடராஜரின் சிலை போன்றவை வார்ப்புக்கலை வளர்ச்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும். சிற்பக்கலை. திருப்பரங்குன்றத்தில் காணப்படும் சோமாஸ்கந்தர், திருமால், துர்க்கை, கணபதி ஆகியோரின் சிற்பங்களும் நரசிம்மர், வராகர், நடராஜர் போன்றோரின் சிற்பங்களும் முக்கியத்துவம் பெற்றன.
ஒரு பிளேஸ் இருக்கக்கூடிய காடை தான் என்ன செய்கிறாங்க, சிலையாக வடிக்கிறாங்க. சோழர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் அரசனை சிலையாக வடிச்சிருப்பாங்க. செப்பு திருமேனி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இவங்க கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, சிதம்பரம் போன்ற இடங்களில் உள்ள சிற்பங்களும் சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். பாண்டியர்களோட சிற்பங்கள் எங்கெங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னா, நமக்கு இந்த 4 ஊரோட பேர் ஞாபகம் இருக்கணும். பிற்கால பாண்டியர்களின் இறுதிக்கால சிற்பங்கள் விஜயநகர அரசு கால சிற்பங்களுடன் ஒத்திருந்தன. நடனக்கலை. நடனக்கலைஞர்கள் அரண்மனையிலும் தேவரடியார் கோயில்களிலும் நடனம் ஆடினர். நடனக்கலையின் சிறப்பு மற்றும் அதன் வளர்ச்சியினை கோயில்களில் காணப்படும் நடன சிற்பங்கள் மூலம் அறியலாம். நடனம் முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறத எது மூலமாக தெரிஞ்சுக்கலாம்னா, கோயில் இருக்கக்கூடிய சிலைகள் அண்ட் பெயிண்டிங்ஸ் மூலமாக தான். சரியா, எல்லாமே டான்ஸ் ஆடுற ஃபார்மேஷனில் தான் இருக்கும். ஏதாவது ஒரு டான்ஸ் போஸ்டரை காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நடனக்கலை, டான்ஸ் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. சிதம்பரம் மற்றும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள நடராஜரின் சதுர தாண்டவ திருக்கோலம் நடனக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். இந்த போஸ் பேர் என்ன அப்படின்னா, சதுர தாண்டவ திருக்கோலம், நடராஜரோட ஒரு சிலை. தென் இசைக்கலை. இவர்கள் காலத்தில் முக்கியத்துவம் பெற்றது வீரமத்தளம், மத்தளம், திபிலை, சேமக்கலம், திருச்சின்னம். இது எல்லாமே என்னதான், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். இந்த பேர்லாம் நம்ம மேக்ஸிமம் இப்போ தான் கேள்விப்பட்டிருப்போம். கோயில் சிற்பங்களில் காணப்படுவது மூலம். இது எல்லாமே எதில் இருக்குது, கோயில் சிற்பங்கள்ல இருக்குது. சரியா, ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரிட்டனாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது பெயிண்டிங்காக இருக்கலாம், ஸ்கல்ப்சராக இருக்கலாம், ஒரு மானுமெண்ட்டாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம தமிழர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எது மூலமாக தெரிய வருது, கோயில் சிற்பங்களில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. பாண்டியர் இசையை பற்றி போற்றி வளர்த்தனர் என்பதை அறிய முடிகிறது. தென் நாடகக்கலை. பாண்டிய மன்னர்கள் நாடகக்கலையை போற்றி வளர்த்தனர். கோயில்களில் நாடகங்கள் நடத்தப்பட்டன. அழகிய பாண்டியன் கூடம் என்ற நாடக அரங்கம் அழைக்கப்பட்டது. ஒவ்வொரு பிளேஸுக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, பேர் வச்சுருக்காங்க. நாடக அரங்கத்தோட பேர் என்ன, அழகிய பாண்டியன் கூடம். நாடகத்தில் நடிப்போருக்கு கூத்துக்காணி வழங்கப்பட்டன. அதாவது நடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த கூத்து நடத்தியிருக்காங்க இல்லையா, அதுக்கான காசு. ஆடல் மகளிருக்கு தலைக்கோள் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. சாந்தி கூத்து, வினோத கூத்து என 2 வகை கூத்துகள் இருந்தன என்று ஆத்தூர் கோயில் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. எந்த ஊர் கல்வெட்டு, அதில் என்ன இன்ஃபோ கொடுத்துருக்காங்க, அது முக்கியம். பண்பாட்டிற்கு பாண்டியர்களோட கொடை என்ன அப்படின்னா, கோபுர கட்டடக்கலையில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்தனர். ஒரு கோயிலில் அதோட வாசல் இருக்கும் இல்லையா, அதில் கோபுரம் செய்யறதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கல்வி சாலையில் இலவச உணவுடன் மாணவர்களுக்கு அரசு நிர்வாக பயிற்சி, ஃப்ரீ ஃபுட் அப்படிங்கிறத பாண்டியர்களே கொண்டு வந்திருக்காங்க ஸ்கூல் டைமில். சரஸ்வதி பண்டாரம் போன்ற நூலகங்கள் ஏற்படுத்தப்பட்டதன் மூலம் வேதங்கள், புராணங்கள் பயிற்றுவிக்கப்பட்டு இந்திய பண்பாட்டு வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிந்தன. பாண்டியர்கள் காலத்தில் இசை, நடனம், ஓவியம், சிற்பம் போன்ற நுண்கலைகள் வளர்ச்சி பெற்றன. இது பாண்டியர்கள் கல்ச்சருக்கு அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவராலாக சொல்லுது. ஓகே, நம்ம பாண்டியர்களும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா, ரிமைனிங் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.